ரீகேப் பண்ணுற சொன்ன பண்ணிட்டு அன்னைக்கு கட்டாயம் டெஸ்ட் பண்ணிக்கிறான் நான் வச்சுக்கோங்க. சரி, இது வரைக்கும் நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம்? ஜேர்னல், ட்ரையல் பேலன்ஸ் வரைக்கும் பார்த்துருக்கோம். கரெக்டா? சரி, நம்ம இந்த பேசிக்ஸ் தான் இன்னும் கொஞ்சம் இருக்கு. கேஷ் புக் சம்மந்தப்படுது, சப்சிடி புக்ஸ், ஏன் ஜேர்னல் போட மாட்டோம், ஏன் ஸ்ட்ரைட்டா லெட்ஜர் மட்டும் போடுறோம், நம்ம அந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் இருக்கு. ஓகேவா? ஏன் லெட்ஜர் மட்டும் ஸ்ட்ரைட்டா போடணும், ஏன் ஜேர்னல் போடாம ஜேர்னல் ப்ராப்பர் அப்படின்னு ஒன்று கொண்டு வரும். ஆக்சுவலா ஏன் அந்த மாதிரிலாம் கொண்டு வர போறோம்? ஓகே, ஏன் மற்ற புக்ஸ் சப்சிடி புக், கேஷ் புக்லாம் ஏன் வந்துச்சு, கேபிட்டல் ரிசிப்ட்னா என்ன, ரெவன்யூ ரிசிப்ட்ஸ்னா என்ன, இந்த மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ்லாம் ஆக்சுவலா இருக்கு. சொல்ல புரியுதா? தோஸ் பேசிக்ஸ் எப்போ டைம் கிடைக்குதோ, எப்போ நம்ம ரொம்ப போரிங்கா பயங்கர கான்செப்ட்ஸ் நிறைய பார்த்துனே இருக்கோம்னா அந்த மாதிரி டைம்ல நம்ம அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். சரியா? ஸோ பேசிக்ஸ் இதுவே மோர் தென் எனஃப். இந்த ஜேர்னல் லெட்ஜர் ட்ரையல் பேலன்ஸ் ஸ்ட்ராங்கா இருங்க. நான் சொல்ல புரிஞ்சுச்சா? இதுல நல்லா பேசிக்லாம் ஸ்ட்ராங்கா இருங்க. ஏன் டெபிட் பண்ணணும், இது ஏன் கிரெடிட் பண்ணணும்னு இந்த கான்செப்ட்ஸ் நல்லா ஸ்ட்ராங் பண்ணி வச்சுக்கோங்க. கிளியரா இருக்கியா? வாயத்தோர இது வந்து we are going to start with the chapter. இது வந்து வெயிட்டேஜ் மாதிரி வர ஆரம்பிக்கும். ஓகேவா? இப்போ நான் சொல்ல போற சாப்டர்ஸ் வந்து வெயிட்டேஜ் மாதிரி எக்ஸாம்ஸ்ல மார்க்ஸ் வர ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம பார்த்த ஜேர்னல் லெட்ஜர் ட்ரையல் பேலன்ஸ் மார்க்ஸ் வருமானு கேட்டா அதெல்லாம் கொஸ்டின் மார்க் கேட்டாதான் கேட்பாங்க. ஓகே, 95% கேட்க மாட்டாங்க. சொல்ல புரிஞ்சு அந்த மாதிரி கான்செப்ட் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இல்லை பேசிக் ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங் பண்ணது அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஓகேவா? எதுவும் வேஸ்ட்லாம் கிடையாது. இப்போ நம்ம பார்க்க ஆரம்பிக்க போல இருந்து வெயிட்டேஜ் மாதிரி கவர் ஆகும். ஓகேவா? இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண போற சாப்டர் என்னன்னு கேட்டீங்கன்னா பேங்க் ரிகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட். பாத்துங்க, ஆக்சுவலா அது பேங்க் ரிகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட். ரிப்பீட் பண்ணுங்க பார்க்கலாம். ஆக்சுவலா அது ஸ்டேட்மெண்ட். ரிப்பீட் பண்ணு. பேங்க் ரிகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட். எல்லாருமே வாய் அழகா திறக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்டேட்மெண்ட் அதான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த சாப்டரோட வெயிட்டேஜ் ஃபவுண்டேஷனுக்கு இந்த சாப்டரோட வெயிட்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 10 மார்க்ஸ் கேட்பாங்க. எவ்வளவு மார்க் கேட்பாங்க? நல்ல வாயத்தோட வெயிட்டேஜ் வந்து 10 மார்க்ஸ் கிட்ட இந்த சாப்டர் கேட்பாங்க. அப்போ அல்வா மாதிரி கரெக்டா நான் சொல்லி தர பாயிண்ட் ஒரு 4 பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ணுவேன். கான்செப்ட் டோட்டலா நீங்க படிக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு 2 பாயிண்ட் தான் இருக்கும். ஓகே, சொல்ல புரியுதா? சோ நான் சொல்ற அந்த 2 பாயிண்ட் நீங்க பக்காவா புரிஞ்சிச்சுன்னா நான் இதுக்கப்புறம் எத்தனை நாள் இந்த பிஆர்எஸ் சாப்டர் எடுத்தாலுமே திருப்பி நான் அதை தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பேன். அதான் நீங்க பயங்கர ஸ்ட்ராங் ஆக வேண்டியது என்ன கேட்டா அந்த ரூல்ஸை மட்டும் நீங்க அழகா ஸ்ட்ராங் பண்ணிக்கும், அந்த கான்செப்ட் அழகா ஸ்ட்ராங் பண்ணிக்கும். அதுதான் அழகா டிஸ்கஸ் பண்ண போறேன். நீ எதுவும் மெமரைஸ் பண்ற மாதிரி பை ஹார்ட் பண்ற மாதிரி எதுவுமே இருக்காது. நான் சொல்றது நீ எல்லாம் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சா மட்டும் தான் சாப்டர் ஈஸியா இருக்கும். நீ புரியலனா கஷ்டமா தான் ஃபீல் பண்ணுவ. ஓகேவா? சோ வெயிட்டேஜ் ஆஃப் திஸ் சாப்டர் இஸ் 10 மார்க்ஸ். சொல்ல புரியுதா? நார்மலா எக்ஸாம் நீங்க எழுத போறது 100 மார்க்ஸ் பேப்பர் மாதிரி நீங்க எழுதுவீங்க ஆக்சுவலா. ஓகே, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் மார்க்ஸ் பத்தி கிளியரா சொல்றேன் நான். ஓகே, அதனால ஒழுங்கா கவனிங்க. 100 மார்க்ஸ் நீங்க பேப்பர் எழுதுறீங்கன்னா அதுல டிஸ்கிரிப்டிவா எவ்வளவு மார்க்ஸ் இருக்கும், 1 மார்க்ஸ் எவ்வளவு மார்க்ஸ் இருக்கும்னு கேட்டீங்கன்னா 12 மார்க்ஸ் கிட்ட டென்டேட்டிவ்லி உங்களுக்கு 12 மார்க்ஸ் கிட்ட 1 மார்க்ஸா இருக்கும். எவ்வளவு மார்க்ஸ் 1 மார்க்ஸா இருக்கும்? 12 மார்க்ஸ் 1 மார்க்கா இருக்கும். அந்த 1 மார்க் எப்படி கேட்பாங்கன்னா 6 கொஸ்டின்ஸ் மாதிரி கேட்பாங்க. எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க? ஈச் கொஸ்டின் கேரிஸ் வந்து 2 மார்க்ஸ்ன்ற மாதிரி இருக்கும். அந்த 2 மார்க் எப்படி அலோகேட் பண்ணுவாங்கன்னா 1 மார்க் இங்க எப்படி கேட்பாங்கன்னா ஆக்சுவலா லேண்ட் அண்ட் பில்டிங் இஸ் a கேபிட்டல் ரிசிப்டா, ரெவென்யூ ரிசிப்டா, இல்ல கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரா அப்படின்னு கேட்கறான்னு வச்சுக்கோ. அதுக்கு நீ ட்ரூ இல்ல ஃபால்ஸ் அது மாதிரி ஆன்சர் பண்ணுவ. சொல்ல புரியுதா? ட்ரூன்னு ஆன்சர் பண்ணா அதுக்கு ஒரு 1 மார்க். அது ஏன் ட்ரூ அப்படின்னு ரீசன் எதுனா அதுக்கு ஒரு 1 மார்க். ஓகே, சோ டோட்டலா 2 மார்க்ன்ற மாதிரி வரும். ஈச் கொஸ்டின் கேரிஸ் 6 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஈச் கொஸ்டின் கேரிஸ் 2 மார்க் மாதிரி இருக்கும். டோட்டலா 12 மார்க்ஸ் நீங்க எழுதுற மாதிரி இருக்கும். அப்ப 1 மார்க்ஸ் எவ்வளவு மார்க் வரும்? வாயத்தோர 12 மார்க்ஸ் கிட்ட நீங்க 1 மார்க்ஸ் எழுதுற மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம இதெல்லாம் படிக்க போற சாப்டர், இதுக்கப்புறம் படிக்க போற சாப்டர், ஹோல் சிலபஸ் எங்க இருந்தானா கேட்பாங்க. மோஸ்ட்லி 1 மார்க்ஸ் நாங்க பார்த்த வரைக்கும் இந்த தியரிட்டிக்கல் சாப்டர்னு கொடுப்பாங்க நமக்கு அக்கௌண்டிங்ல, இந்த பேசிக் சாப்டர்ஸ்னு அதெல்லாம் அதிகமா கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சொல்ல புரியுதா? அதாவது இதுக்கப்புறம் நீ படிக்க போற கான்செப்ட்ஸ் வந்து அவுட்லைன்டா கொஸ்டின்ஸ் இருக்கும். அதனால 1 மார்க்னு செப்பரேட்டா உனக்கு ஒரு புக்லெட் மாதிரி நான் தர போறேன். 1 மார்க்ஸ்னு சில கொஸ்டின்ஸ் நான் கம்பைல் பண்ணி வச்சிருக்கிறத உனக்கு அழகா கொடுக்க போறேன். அதை நீங்க வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். சொல்ல புரியுதா? சோ அப்ப 1 மார்க்ஸ் 12 மார்க்ஸ் வந்துருமா? கரெக்டா? ஓகே, இது இல்லாம இப்ப ஒரு 10 மார்க்ஸ் என்ன பண்ண போற? you are going to learn actually நான் கேட்டா நீங்க BRS ன்னு லேர்ன் பண்ண போறீங்க. ஓகே, இன்னைக்கே அந்த கான்செப்ட உனக்கு பயங்கர ஸ்ட்ராங் பண்ணி விட்டுருவேன். ஓகேவா? அப்ப அந்த 10 மார்க்ஸையும் கத்துப்ப. அப்ப ஒரு 12 மார்க்ஸ் 1 மார்க்ல வந்துரும். 10 மார்க்ஸ் உனக்கு டிஸ்கிரிப்டிவ் பேட்டர்ன்ல வந்துரும். ஆக்சுவலா ஒரு BRS மாதிரி கேட்பாங்க. அப்ப எவ்வளவு மார்க் இதே கவர் ஆயிடுது? பாயத்தோர
22 மார்க்ஸ் இதுலயே கவர் ஆயிடும். சொல்ல புரியுதா? இப்போ இன்னும் அடுத்த another ஒரு 2-3 சாப்டர்ஸ் பார்க்கும்போது அடுத்த ஒரு 40-45 மார்க்ஸ் கவர் ஆயிடும். ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணாலும் ஈஸியா பாஸ் பண்ணிடலாம். ஆனா இந்த சாப்டர்ல வந்து எந்த கேள்வி எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணணும். ஸோ நான் இந்த புக் தான் போடுவேன், நான் சிஏ புக் தான் போடுவேன், எனக்கு பிகாம் புக் போட தெரியாது, ஸ்கூல் புக் போட தெரியாது, எனக்கு இந்த புக் தான் நான் ரெஃபர் பண்ணணும், அப்பெல்லாம் கிடையவே கிடையாது. அக்கௌண்டிங்ல அந்த சாப்டர்ல இருந்து எந்த புக் எடுத்து சம் போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் வரணும். அது irrespective ஆஃப் த புக்ஸ். அது ரெஃபரன்ஸ் புக்கா இருக்கலாம், 12th புக்கா இருக்கலாம், பிகாம் புக்ஸா இருக்கலாம், பாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸா இருக்கலாம், எதை கேட்டாலும் ஆன்சர் பண்ண தெரியும். அந்த மாதிரி தான் நீ கான்செப்டை அழகா நீ லேர்ன் பண்ணிக்கணும். சொல்ல புரியுதா? அந்த மாதிரி தான் நீங்க படிக்கணும். சும்மா தலையெழுத்தே இந்த புக்ல இருக்க சம்ஸ் போட்டா சூப்பர்னு திங்க் பண்ணா நீ டுப்பாகணும்னு நான் திங்க் பண்ணுவேன். சொல்ல புரிஞ்சுச்சு? அதுல எந்த கொஸ்டின் எடுத்து போட்டாலும் ஆன்சர் வரணும். எப்படி கேள்வி கேட்டாலும் நீ ஆன்சர் பண்ணணும். அதுதான் நீ கான்செப்ட்ல பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஓகே, அதுதான் இப்ப டிஸ்கஸ் பண்ண போறோம். என்ன சாப்டர் ஆக்சுவலா? பேங்க் ரெகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட். ரிப்பீட் பண்ணுங்க பார்க்கலாம். நம்ம என்ன பார்க்க போறோம்? பேங்க் ரெகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட். அதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு பிஆர்எஸ் அப்படின்னா என்னன்னு கேட்கறதுக்கு முன்னாடி நான் உங்களை ஒரு கேள்வி கேட்க போறதுன்னு கேட்டா, வாட் யூ மீன் ரெகன்சிலியேஷன்? ஓகே, இங்க இருக்கவங்க எல்லாமே மேக்ஸிமம் அக்கௌண்ட்ஸ் படிச்சிருக்கேன், எல்லாரும் பிஆர்எஸ் பார்க்க வந்திருக்க மாட்டேன். நான் கேட்கிற கேள்வினா பிஆர்எஸ் என்னன்னு கேட்கல, ரெகன்சிலியேஷன் என்னன்னு கேட்கிறேன். ஹேவ் யூ அண்டர்ஸ்டுடா? கேள்வி புரிஞ்சுச்சா? என்ன கேட்கிறேன்? ரெகன்சிலியேஷன் என்னன்னு கேட்கிறேன். வாட் யூ மீன் பை ரெகன்சிலியேஷன்? கேள்வி புரிஞ்சுச்சா? ரெகன்சிலியேஷன் என்னன்னு கேட்கிறேன். ரெக்டிஃபிகேஷன் பண்ணதா? அப்ப ரெக்டிஃபிகேஷனுக்கு ரெகன்சிலியேஷன் சேமா? ரெக்டிஃபிகேஷனும் ரெகன்சிலியேஷன் சேமா? சேம் இல்லையா? அப்ப ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸும் சாப்டர் படிச்சிருக்க, பிஆர்எஸும் சாப்டர் படி, அப்ப ரெண்டு வேற வேறையா சேமா? அப்ப எப்படி ரெக்டிஃபிகேஷன் ஆகும்? ஆகாது. கரெக்டா? வாட் யூ மீன் பை ரெகன்சிலியேஷன்? என்னமா? அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றதா? அட்ஜஸ்ட்மெண்ட்னா பிஆர்எஸ்ஸா? புரியல, என்ன சொல்றீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். வாட் யூ மீன் ரெகன்சிலியேஷன்? சரி, பிஆர்எஸ் எத்தனை பேர் படிச்சீங்க? கை தூக்கு. நல்லா அழகா கை தூக்கணும். நீ படிச்சான்னு கேட்கல, உங்க சிலபஸ் இருந்துச்சா? கை நல்லா கை தூக்கு பார்க்கலாம். நல்லா கை தூக்கு. பரவாயில்ல, எல்லாருமே கை தூக்குறியே. சரி, எத்தனை படிச்சீங்க? ஏய், பாத்தியா? புரியல. என்னது? ஃபைனல் ஆன்சர் நான் வச்சு மரமா எழுதி வந்துருக்கீங்களா? ஓ, பக்கா டப்பா அடிக்கிற கேசிங்களா? ஓ, டப்பா அடிச்சா பாஸ் பண்ண வந்திருக்கீங்க. ஆக்சுவலா புரியல எனக்கு. எப்படி டப்பா அடிச்சு இவ்வளவு முன்னேறிக்கிறீங்களா வாழ்க்கையில? எனக்கு கொஞ்சம் சொல்லித்தாங்களா ஆக்சுவலா எப்படி பண்ணணும் அது? ஓகே, அப்ப லா படிச்சிருவீங்க, டப்பா அடிச்சிருவீங்க. கரெக்டா? தெரியும்னா ஒண்ணுமே இல்ல சார், கண்ணை மூடி கட கட கடன்னு படிப்பேன். இந்த திங் வாஸ் இட் இஸ் வாஸ் படிச்சிருவேன் நான் அப்படின்னு சொல்றீங்களா? சரி, ஓகே. சோ ரெகன்சிலியேஷன் அப்படின்றது என்னன்னா, எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப நான் கிளாஸ் ரூம்ல ஒரு அட்டெண்டன்ஸ் மாதிரி எடுக்கிறேன். அட்டெண்டன்ஸ் எடுக்கிறேன். ஓகே, எவ்வளவு பேர் பிரசன்ட், எவ்வளவு பேர் ஆப்சன்ட் சொல்லி நான் அட்டெண்டன்ஸ் எடுக்கிறேன். அட்டெண்டன்ஸை மேனுவலா ரெக்கார்ட் படி போட்டு எடுக்கிறேன். புரியுதா? அப்படி எடுக்கும் போது பிரசன்ட் வந்து பாத்தீங்கன்னா 80 ஸ்டூடெண்ட்ஸ் பிரசன்ட்னு ஷோ ஆகுது. எவ்வளவு ஸ்டூடெண்ட் பிரசன்ட் ஷோ ஆகுது? 80 ஸ்டூடெண்ட்ஸ். வாயத்தோர. எவ்வளவு ஸ்டூடெண்ட் ஆப்சென்ட்னு ஷோ ஆகுதுன்னா 20 ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்சென்ட்னு ஷோ ஆகுது. ஓகேவா? இப்ப சொல்லுங்க பார்க்கலாம், எவ்வளவு ஸ்டூடெண்ட் பிரசன்ட்? என்கிட்ட தான் கான்சென்ட்ரேஷன் இருக்கணும், உங்களுக்கு வேற எந்த கான்சென்ட்ரேஷன் இருக்க கூடாது, இல்ல செவில் மேல அடி விடும். சொல்ல புரிஞ்சுச்சா இல்லையா? சோ பிரசன்ட் வந்து எவ்வளவு பேர் இருக்கு? 80 ஸ்டூடெண்ட்ஸ் பிரசன்ட்னு காமிக்குது. ஆப்சென்ட் வந்து 20 ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்சென்ட்னு மேனுவலா நான் போடுற அட்டெண்டன்ஸ் அந்த மாதிரி காமிக்குது. ஹேவ் யூ அண்டர்ஸ்டுட்? அட்டெண்டன்ஸோட ரிஜிஸ்டர்ல எவ்வளவு பேர் பிரசன்ட்னா 80 ஸ்டூடெண்ட் பிரசன்ட், 20 ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்சென்ட்னு காட்டுது. ஆனா அது எனக்கு நம்பிக்கை இல்ல. ஓகே, ரிஜிஸ்டர் நம்பிக்கை இல்லாதனால நான் டெய்லி என்ன பண்றேன்? கவுண்ட் பண்றேன். பிசிக்கலா போயிட்டு 1 2 3 4 5 6ன்னு ஐ எம் கவுண்ட் பண்ணி பாக்குறேன். கவுண்ட் பண்ணி பார்க்கும்போது பிரசன்ட் 75 காட்டுது. எவ்வளவு பிரசன்ட்? 75 எவ்வளவு காமிக்குது? அப்ப எவ்வளவு பேர் ஆப்சென்ட்டா இருப்பாங்க? வாயத்தோட 25. இது வந்து பாத்தீங்கன்னா என்னோட மேனுவல் கவுண்டிங்ல இந்த மாதிரி காமிக்குது. ஆக்சுவலா சொல்ல புரியுதா? இப்ப சொல்லி பார்க்க, ரிஜிஸ்டர் படி எவ்வளவு பேர் பிரசன்ட்? வாயத்தோட. ரிஜிஸ்டர்னா நான் மெயின்டைன் பண்ண ரெக்கார்ட் படி, அட்டெண்டன்ஸ் ரிஜிஸ்டர் படி 80 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பிரசன்ட்னு ஷோ ஆகுது. ஆனா when I really go and counting the number of students count பண்ணும்போது it was showing 75 students are present. How many students are present?
இப்ப எது கரெக்ட் அப்படின்னு உங்களுக்கு கேக்குறேன். எது கரெக்ட்? புரியல. கவுண்டிங்கா? கவுண்டிங்கா? கவுண்டிங்கா தப்பு பண்ணி தானா? எனக்கு ஒழுங்கா கவுண்ட் பண்ண தரல. ரிஜிஸ்டர் தப்பா? ஓ, மாறினே இருப்பீங்க. ஏ இல்லைனா பி, பி இல்லைனா சி, அப்படி போயினே இருப்பீங்களா? எது மிஸ்டேக்கு? ரிஜிஸ்டர் மிஸ்டேக்கா கவுண்டிங் மிஸ்டேக்கா? எத்தனை பேர் ரிஜிஸ்டர் கையை தூக்கு? மத்தெல்லாம் கவுண்டிங். அப்படிதானே? கவுண்டிங்ல கை தூக்கு. எனக்கு புரியல. பாதி பேர் கை தூக்காம இருக்கீங்களா? அவங்கள எந்த கேட்டகரி எடுக்கணும்? ஆக்சுவலா மிடில் எடுத்துக்கணுமா நானு? புரியல. வேற ஆன்சர் வச்சிருக்கீங்களா? சரி, ஓகே. இப்ப அட்டெண்டன்ஸ் ரிஜிஸ்டர் கரெக்டா இல்ல வந்து கவுண்டிங் கரெக்டா நான் கேள்வி கேட்கிறேன். கரெக்டா? நம்ம கவுண்ட் கரெக்ட்னு சொல்லிட முடியாது. சம்டைம்ஸ் கவுண்ட் கூட மிஸ்டேக் பண்ணிருக்கலாம். கரெக்டா? இல்ல ரிஜிஸ்டர் தப்புன்னு சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் ரிஜிஸ்டரையும் தப்பு பண்ணி தப்பு பண்ணாமலே இருக்க சான்சஸ் இருக்கு. கரெக்டா? அப்போ எது கரெக்ட்? இதுல 80 ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டான பெர்சன்டா இல்ல 75 ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டான பெர்சன்டா இல்ல ரெண்டுமே தப்பு சார், ஆக்சுவலா பார்த்தா 83 ஸ்டூடெண்ட்ஸ் பெர்சன்ட் சார் அப்படின்னு ஒரு டேட்டா கிடைக்குதுன்னா இந்த மாதிரி எது கரெக்ட் எது தப்பு அப்படின்னு ஒரு கரெக்ஷன் எல்லாம் பண்ணி பண்றதுக்கு பேர் தான் ரிகன்சிலேஷன். அது பேர் ஆக்சுவலா மாத்துறாங்க ரிகன்சிலேஷன். இந்த மாதிரி ரிகன்சிலேஷன்ன்றத எது கரெக்ட் சொல்ல புரியுதா இல்லையா? இந்த 75 ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்ட்னா ஏன் அது கரெக்ட்? 80 ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்ட்னா ஏன் அது கரெக்ட்? அப்ப ஏன் இங்க தப்பா இருந்துச்சு? எதனால அந்த 5 கவுண்ட் வந்து மிஸ் ஆச்சு? அப்ப யாராவது ப்ராக்ஸி போட்டாங்களா? யாராவது தப்பா அட்டெண்டன்ஸ் சொன்னாங்களா? இந்த மாதிரி நம்ம கரெக்ட் பண்றோம்னா அதுக்கு பேர் தான் ரிகன்சிலேஷன் சொல்றோம். அதுக்கு பேர் என்னது? அதுக்கு பேர் ஆக்சுவலா வாய்த்தோம். நல்லா ரிப்பீட் பண்ண. This concept is called as reconciliation. Okay, have you understood? வாயத்தோரா. இந்த ரிகன்சிலேஷன்ல அக்கவுண்டிங்ல ஒரு 4 டைப்பா நான் பிரிச்சிருக்கேன் ஆக்சுவலா. ஓகே, என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்காக உங்களுக்கு புரியணும்காக நான் ரெகன்சிலேஷன் ஒரு 4 டைப்பா பிரிச்சிருக்கேன். Have you understood? வாயத்தோரா. First one is called as stock reconciliation சொல்றாங்க. First one is called as என்னது? Repeat பண்ண. First one is called as second one is called as receivable reconciliation. வாயத்தோரங்க ஆக்சுவலா அது. Third one is called as payable reconciliation. What the third one is called as? Payable reconciliation. Fourth one is called as bank reconciliation. Fourth one is called as? Bank reconciliation. இதெல்லாம் புரியணும்ன்றதுக்காக நான் டிஃபரன்ஸ்க்காக சொல்லி தரேன். ஓகேவா? உங்களுக்கு நல்லா கிளாரிட்டி இருக்கணும்ன்றதுக்காக இதெல்லாம் சொல்லி தரேன். ஓகே, சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாக் reconciliation ஒன்னு இருக்கு, ரிசீவபிள் reconciliation ஒன்னு இருக்கு, பேயபிள் reconciliation ஒன்னு இருக்கு. என்ன reconciliation இருக்கு ஆக்சுவலா? பேங்க் reconciliation. அழகா நான் வாயை திறக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? reconciliation, receivable reconciliation, payable reconciliation, bank reconciliation. ரிப்பீட் பண்ண பார்க்கலாம். ஆக்சுவலா வாட் ஆர் தே? stock reconciliation, receivable reconciliation, payable reconciliation, bank reconciliation. First one is we'll discuss about stock reconciliation. stock reconciliation அப்படின்றது என்ன கேட்டீங்கன்னா ஸ்டாக்க ரெண்டு விதமா வெரிஃபை பண்ணுவாங்க. ஓகேவா? ஒன்னு வந்து புக் வெரிஃபிகேஷன் சொல்லுவோம், ஒன்னு வந்து பிசிக்கலா போய் வெரிஃபிகேஷன் ஒன்னு பண்ணுவோம். ஓகேவா? உங்களை பொறுத்தவரைக்கும் ரிஜிஸ்டர்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் ஒரு புக் கீப்பிங் ஒருத்தனை போட்டுருவேன். அவன் வேலை என்னன்னு கேட்டா உள்ள வர ஸ்டாக்கு எவ்வளவு என்ட்ரி பண்ணணும், இந்த குடோன்ல இருந்து எவ்வளவு ஸ்டாக் வெளியே போகுது என்ட்ரி பண்ணணும். புரியுதா? ஸ்டாக் என்ன தெரியும்ல? இன்வென்டரிஸ். புரியுதா இல்லையா? நம்ம விற்கிறதுக்காக வச்சிருக்க பொருள். கிளியரா இருக்கீங்களா? உள்ள வரும்போது என்ட்ரி போட்டுருவோம், வெளியே போகும்போது என்ட்ரி போட்டுருவோம். அப்ப ரிஜிஸ்டர் படி எவ்வளவு ஸ்டாக் இருக்குன்னு காமிக்குதுன்னா 1000 ஸ்டாக் இருக்குன்னு காமிக்குது. எவ்வளவு ஸ்டாக் இருக்குன்னு காமிக்குது? வாயத்தோர 1000 ஸ்டாக் இருக்குன்னு காமிக்குது. இப்ப ஆன்சர் பண்ண போறேன். எவ்வளவு ஸ்டாக் இருக்கு நம்ம கேட்டா? ரிஜிஸ்டர் படி. நான் ஒரு புக் கீப்பிங் ஒருத்தன் போட்டேன்ல, கரெக்டா இல்லையா? அவன் என்ட்ரி பண்ணத படி பார்த்தா இவ்வளவு ஸ்டாக் உள்ள வந்திருக்கு, இவ்வளவு ஸ்டாக் வெளியே போயிருக்கு, என்கிட்ட இவ்வளவு ஸ்டாக் இருக்கும் அப்படின்னு என்னோட கம்ப்யூட்டர் சிஸ்டம்லயோ மேனுவலா என்னோட ரெக்கார்ட்லயோ ரிஜிஸ்டர்லயோ கவுண்ட் பண்ணும்போது இவ்வளவு ஸ்டாக் பேலன்ஸ் இருக்குன்னு இருக்கு. எவ்வளவு ஸ்டாக் பேலன்ஸ் இருக்கு? வாயத்தோட. ஆனா இந்த ஸ்டாக் நம்ப மாட்டாங்க, பிசிக்கலா வெரிஃபை பண்ணுவாங்க. ஓகே, இயர் எண்ட்ல போயிட்டு 31 மார்ச் அன்னைக்கு கம்பெனி ஃபுல்லா ப்ரொடக்ஷன் ஸ்டாப் பண்ணி ஹோல் ஸ்டாக்கை வெரிஃபை பண்ணுவோம். நம்ம 2 days 1 day டைம் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஹோல் ஸ்டாக்கை எல்லா கம்பெனிஸ் வெரிஃபை பண்ணுவாங்க. அதுல April 1st தான் கம்பெனிஸ்க்கு மோஸ்ட்லி லீவா இருக்கும் ஆக்சுவலா. ஓகேவா? அப்ப ஸ்டாக் ஃபுல்லா கவுண்ட் பண்ணுவாங்க. 1 2 3 4 5 கவுண்ட் பண்ணும்போது பார்த்தா ஸ்டாக் அங்க 950 யூனிட்ஸ் தான் இருக்கு. ஓகே, 950 குவான்டிட்டிஸ் தான் இருக்கு. சொல்லு பார்க்கலாம். நமக்கு ஆக்சுவலா நம்ம ரெக்கார்ட் படி எவ்வளவு இருக்கு?
வாயத்துற. ஆனா நான் கவுண்டிங் படி ஸ்டாக்க பிசிக்கலா மேனுவலா டச் பண்ணி கவுண்ட் பண்ணி படி பார்த்தா எவ்வளவு ஸ்டாக் இருக்கு? வாயத்துற. 950 ஸ்டாக்ஸ் இருக்கு. அப்ப ஆன்சர் பண்ண போறா. How much stocks as per my records? 1000. ஆக்சுவலா என்னோட கவுண்டிங் படி பார்த்தா வாயத்துற. அப்ப ஸ்டாக் இங்க மிஸ்ஸிங் ஆயிருக்கா? எஸ்ஸா நோவா? எவ்வளவு ஸ்டாக் டிஃபரன்ஸ் இருக்கு? ஏன் அந்த 50 டிஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சோம்னா, ஏன் 50 டிஃபரன்ஸ்? இல்ல சார் ஸ்டாக் லிஃப்ட் ஆயிடுச்சு, ஃபயர் ஆயிடுச்சு, லாஸ்ட் ஆச்சு, ஸ்டாக் எம்ப்ளாய்மெண்ட் வந்து எம்ப்ளாயிஸ் எம்பல்ஸ்மென்ட் பண்ணி திருடிட்டாங்க அப்படின்னு நான் கண்டுபிடிக்கிறேன். ஏன் 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 இந்த டிஃபரன்ஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கிறேன்னா அதுக்கு பேரு ஸ்டாக் ரிகன்சிலேஷன். அதுக்கு பேர் என்னது? புரியுதா? சொல்லுங்க போறீங்களா? இப்ப நீங்களே சொல்றீங்களா? ரிஜிஸ்டர் படி ரெக்கார்ட் படி எவ்வளவு இருக்கு? என்னோட மேனுவல் கவுண்டிங் படி பிசிக்கல் வெரிஃபிகேஷன் சொல்லி நான் ஸ்டாக்க கவுண்ட் பண்ணும்போது எவ்வளவு இருக்கு? எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு? இப்ப 1000 கரெக்டா 950 கரெக்டா அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டா எதை கண்டுபிடிக்கிறோம்? 1000 தான் சார் கரெக்ட், 950 தான் சார் கரெக்ட். அப்ப ஏன் இந்த 50 டிஃபரன்ஸ்? அது ஏன்னு கண்டுபிடிச்சனா, அது ஏன் கண்டுபிடிச்சனா அதுக்கு பேரு ஸ்டாக் ரிகன்சிலேஷன். அது பேர் ஆக்சுவலா தரங்க. ரிப்பீட் பண்ண. அந்த ரிகன்சிலேஷன் பேர் அது ஸ்டாக் ரிகன்சிலேஷன். ரிப்பீட் பண்ண பார்க்கலாம். அது பேர் அது. ஐடியா கிடைச்சிருச்சா? அப்ப ரிகன்சிலேஷன் என்னது? ரெண்டு டேட்டா இருக்கு, ஆனா ரெண்டு டேட்டா மேட்சிங்கா இல்ல. கரெக்டா? பிசிக்கலா கவுண்ட் பண்ணி 1000 ஸ்டாக் இருக்குன்னா என் புக் ரெக்கார்ட்ல எவ்வளவுதான் இருக்கணும்? வாயத்துற. என் புக் ரெக்கார்ட்ல 1000 இருக்குன்னா என் பிசிக்கலா கவுண்ட் பண்ணும்போது எவ்வளவுதான் இருக்கணும்? மிஸ் மேட்ச் ஆகக்கூடாது. அட்டெண்டன்ஸ் மேனுவலா போடுறீங்க, இங்க எவ்வளவு பேர் பிரசன்ட் போடணும் அதான் கவுண்டிங் இருக்கணும். கரெக்டா? காமன் சென்ஸ். இத்தனை வருஷம் ஸ்கூல் படிச்சு வந்திருக்க, கரெக்டா இல்லையா? அட்டெண்டன்ஸ் எவ்வளவு பிரசன்ட் அட்டெண்டன்ஸ் ரெக்கார்ட்ல போட்டுருக்கணும், அதான கவுண்டிங் இருக்கணும். கவுண்டிங்ல ஒரு அட்டெண்டன்ஸ் இருந்து என் புக் ரெக்கார்ட்ல அட்டெண்டன்ஸ் இருந்தா அப்ப தப்பு லெக்சர் நான் பண்ணிருக்கிறது. அது ஏன்னு கண்டுபிடிக்கணும். ஏன் அந்த டிஃபரன்ஸ்? ஏன் அந்த டிஃபரன்ஸ் வருது? 5 ஏன் டிஃபரன்ஸ், 10 ஏன் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சோம்னா அதுக்கு பேர் தான் ரிகன்சிலேஷன். அதுக்கு பேர் என்னது? ரிகன்சிலேஷன். அது பேர் தான் ஆக்சுவலா ஆயிடுற ரிகன்சிலேஷன். அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? ரிப்பீட் பண்ண. ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? இது கிளாரிட்டி ஆயிட்டீங்களா? வாயத்தோர. டக்கு டக்குன்னு கையை தட்டிக்கணும். புரிஞ்சுச்சுன்னா உனக்கு சொல்லிருக்கனா இல்லையா? சோ ஸ்டாக் ரிகன்சிலேஷன் புரிஞ்சுச்சா? செகண்ட் ஒன் இஸ் கால்ட் அஸ் ரிசீவபிள் ரிகன்சிலேஷன். ரிப்பீட் பண்ண பார்க்கலாம். ரிப்பீட் ஒன் மோர் டைம். ரிசீவபிள் ரிகன்சிலேஷன்றாங்க. வாட் இஸ் ரிசீவபிள் ரிகன்சிலேஷன்னா, எக்ஸாம்பிள் சொல்றேன். எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் ஒரு ப்ராடக்ட்ட 5 lakhsக்கு சேல் பண்றேன். நான் ப்ராடக்ட் எவ்வளவு சேல் பண்றேன்? 5 lakhs. வாயத்தோர. 1 lakh rupees மணிய 1 lakh rupees மணிய எக்ஸாம்பிளுக்காக நான் டீச் பண்றேன். ஓகேவா? நீ புரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக சும்மா எக்ஸாம்பிளுக்காக நான் டிஃபரன்ஸ் சொல்றேன். 5 lakh rupees நான் சேல் பண்ணிருக்கேன். அந்த கஸ்டமர் 1 lakh பேமெண்ட் கொடுத்துட்டான். how much amount he has given? 1 lakh. அப்ப how much amount I wanted to receive? 4 lakh. Very good. இப்ப நீங்களே சொல்றீங்க ஆக்சுவலா how much amount received? 1 lakh. how much amount yet to receive? 4 lakh. அப்ப நான் எவ்வளவு வாங்க வேண்டியது இருக்கு? 4 lakh. இதுதான் debtors அப்படின்னு சொல்லுவோம். கரெக்ட்டா? how much amount I wanted to collect my customers, so that we call them as debtors. We call them as debtors. We call them as bills receivable. We call them as actually bills receivable. அதுதான் சில டேர்ம்ல வந்து trade receivable அப்படின்னு சொல்றோம். கரெக்ட்டா? அப்ப எவ்வளவு ரிசீவபிளா இருக்கு? ரிசீவ்ட் தான் வாங்கிட்டோம். ரிசீவபிள்னா இனிமேட் தான் வாங்க போறோம். கரெக்ட்டா? எவ்வளவு ரிசீவ்டு? how much ரிசீவபிளா இருக்கு? வாயத்தோட. நான் சொல்றேன் 4 lakh தரணும்னு. ஆனா கஸ்டமர் சொல்றான் நோ சார், ஆக்சுவலி பார்த்தா ஐ நீட் டு கிவ் ஒன்லி 3 lakhs ஒரு டேட்டா சொல்றான். புரியுதா இல்லையா? ஆக்சுவலா நான் எவ்வளவு தரணும்னு சொல்றான், ஆனா அவன் ஒரு டேட்டா சொல்றான். என்ன சொல்றான்? 3 lakhs தான் சார் எனக்கு பெண்டிங். நான் I will be giving you only 3 lakhs. I don't give you 4 lakhs சொல்றான். இப்போ எவ்வளவு நான் வாங்கணும்? 4 lakhs. வாயத்தோர. ஆனா ஆக்சுவலி அவன் சொல்றபடி பார்த்தா 3 lakhs. அப்ப எனக்கு அவனுக்கு ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குல்ல? எஸ்ஸா நோவா? அந்த ஏன் டிஃபரன்ஸ் நான் சொல்ல திருப்பி சொல்ல போனா ஏன் டிஃபரன்ஸ்? ஏன் டிஃபரன்ஸ் வருது? நீ 4 லட்சம் ஏன் 3 லட்சம் சொல்றான்? எவ்வளவு டிஃபரன்ஸ்? அது ஏன்
அப்படின்னு கண்டுபிடிச்சோம்னா அதுக்கு பேர் தான் ரிசீவபிள் ரிகன்சிலேஷன். அதுக்கு பேர் தானது, அது பேர் தான் ஆக்சுவலா வாய்த்துறவங்க. ஓகே, இதுல வந்து சில பேர் பைசா கொடுத்திருப்பான், சில பேர் பைசா கொடுத்துருக்க மாட்டான், நம்ம என்ட்ரி போட்டிருக்க மாட்டோம், அந்த மாதிரி டிஃபரன்சஸ்லாம் வரும். அதெல்லாம் கண்டுபிடிக்க தான் ஆக்சுவல் ரிசீவபிள். உனக்கு புரியணுன்றதுக்காக ஒன் ஸ்டெப் இன்னும் லைட்டா கொஞ்சம் லோக்கலா போயிட்டு இந்த மாதிரி ரெண்டு பேருக்குள்ள டிஃபரன்ஸும் சொல்லி தரேன். அது இன்னும் பிராக்டிகலா புரிஞ்சுக்கணும்னா நம்ம அமௌண்ட் சில வாங்கியிருப்போம், என்ட்ரி போட்டிருப்போம், சிலருக்கு வாங்கியிருக்க மாட்டோம், என்ட்ரி போட்டிருக்க மாட்டோம், அந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் தான் இருக்கும். ஆக்சுவலா அந்த டிஃபரன்ஸை கண்டுபிடிக்க தான் ரிசீவபிள் ரிகன்சிலேஷன். புரிஞ்சிருச்சா? ஓகே, தேர்ட் ஒன் என்ன கொடுத்துருக்கேன் படிங்க, ரிப்பீட் பண்ண. பேயபிள் ரிகன்சிலேஷன் என்ன கேட்டீங்கன்னா, எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் வந்து ஆக்சுவலா ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணிட்டேன், எவ்வளவு பேமெண்ட் பண்ணணும்னா 6 lakh rupees நான் பேமெண்ட் பண்ணணும். எவ்வளவு பேமெண்ட் பண்ணணும்? வாயத்துற 6 lakh rupees நான் பேமெண்ட் பண்ணணும். இந்த 6 lakh rupees நான் பேமெண்ட் பண்ண வேண்டிய இடத்துல 6 lakh rupees நான் பேமெண்ட் பண்ண வேண்டிய இடத்துல ஓகேவா, நீ ஆன்சர் பண்ண போற. 6 lakh rupees நான் பேமெண்ட் பண்ண வேண்டிய இடத்துல ஒரு 1 lakh rupees நான் பேமெண்ட் பண்ணிட்டேன். அப்ப நான் எவ்வளவு ஆக்சுவலா பேமெண்ட் பண்ணணும்? இன்னும் வாயத்துற how much I required to pay, ana how much I paid, how much I am not yet paid. This 5 lakh what I am going to pay, it is called as payable. It is called as payable. இததான் நீங்க என்ன படிப்பீங்கன்னா அக்கவுண்ட்ஸ்ல கிரெடிட்டார்ஸ் அப்படி படிப்பீங்க. கரெக்ட்டா? கிரெடிட்டார்ஸ் எஸ் ஆர் நோவா? அதுதான் என்னன்னு சொல்வீங்க, ட்ரேட் பேயபிள். வாய் தரங்க. ஆர் பில்ஸ் பேயபிள். என்ன சொல்லுங்க வாய் தரங்க? ஆக்சுவலா எவ்வளவு இன்னும் பேமெண்ட் பண்ணணும்? 6 lakh rupees எவ்வளவு பேமெண்ட் பண்ணிட்டீங்க? எவ்வளவு பேமெண்ட் பண்ண வேண்டியது இருக்கு? அப்ப this is called as வாதரா எவ்வளவு பேயபிள்? நான் 5 lakhs னு சொல்றேன். have you understood? ஆனா என் வெண்டார் கிட்ட போய் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அவன் சொல்றான், அவன் ரெக்கார்ட்ஸ் படி 5,20,000 னு சொல்றான். ஆக்சுவலா நான் எவ்வளவு தான் பேமெண்ட் பண்ணணும்? ஆனா அவன் எவ்வளவு சொல்றான்? ஏன் டிஃபரன்ஸ்னு பாக்குறேன். நான் ஆக்சுவலா பேமெண்ட் பண்ண வேண்டியது 5 lakhs, ஆனா எவ்வளவு சொல்றான் ஆக்சுவலா அவன்? 5 lakh. அப்ப எவ்வளவு எக்ஸ்ட்ராவா பேமெண்ட் பண்ணணும்னு சொல்றான்? அது ஏன்னு கண்டுபிடிக்கிறான். how much is the difference? வாயத்தர அது ஏன் கண்டுபிடிச்சோம்னா that reconciliation is called as payable reconciliation. That reconciliation is called as the reconciliation is called as clarity வந்துருச்சா? நல்லா வாயத்தர. இந்த 3 பாயிண்ட்டும் லக்லி அன்லக்லியோ நமக்கு இங்க கிடையாது. have you understood? these points will be discussed in the intermediate in a different subjects ல போய் இன்க்ளூட் பண்ணிருப்பாங்க. have you understood? வேற பாயிண்ட் ஆஃப் வியூல டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. reconciliation சொல்லிட்டு வேற பாயிண்ட் ஆஃப் வியூல மோஸ்ட்லி காஸ்ட் அக்கவுண்டிங் நிறைய பாயிண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்ம கிளியரா இருக்கீங்களா? நம்ம இப்ப பார்க்க போறதுன்னு கேட்டா நம்ம சிலபஸ்க்கு நம்ம ஃபவுண்டேஷனுக்கு அவன் கொடுக்க போறதுன்னு கேட்டா பேங்க் reconciliation சொல்றாங்க. வாத்திர என்ன reconciliation? ரிப்பீட் பண்ணுங்க பார்க்கலாம். என்ன reconciliation? சார் வாட் இஸ் அப்ப பேங்க் reconciliation? சார் பேங்க் reconciliation என்ன அப்படின்னு கேக்குறாங்க. வாட் யூ மீன் பை பேங்க் reconciliation? அது என்ன சார் reconciliation பண்ண போறீங்க அப்படின்னு டிஸ்கஸ் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் நீங்க கிளியரா இருக்கீங்களா? வாயத்தோர. ஓகே, இப்போ என்ன reconciliation டைப் இருக்குன்னு தெரிஞ்சிட்டீங்களா? what are the type of reconciliation we have actually? reconciliation, payable reconciliation, bank reconciliation. Repeat one more time clearly. reconciliation, payable reconciliation, payable reconciliation, bank reconciliation. இப்போ ஃபர்ஸ்ட் 3 reconciliation புரிஞ்சிருச்சுல? ஐடியா கிடைச்சிருச்சுல? இது நமக்கு லக்ல எனக்கு நமக்கு கிடையாது. that will be discussed in the intermediate level. அதுல வந்து சில கான்செப்ட்ஸ் இருக்கும், சில கான்செப்ட்ஸ் இருக்காது. கிளியரா இருக்கீங்களா? நம்ம இப்ப பார்க்க போறது நம்ம சிலபஸ்க்கு வந்து பேங்க் reconciliation. வாய்ப்பு என்ன reconciliation? பேங்க் reconciliation தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, வாட் இஸ் பேங்க் reconciliation சார்? நம்ம நார்மலா டிரான்சாக்ஷன்ஸ் அந்த காலத்துல, இப்ப இல்ல, முன்னாடிலாம் எப்படி பண்ணிருப்போம்? பேங்க் மூலமா பண்ணிருப்போம். பாயத்தோட கேஷா தான் வந்து பண்ணிட்டு இருந்தோம். கரெக்டா? காசா வாங்குவோம், காசா பண்ணுவோம். அது மேல எப்படி பண்ணிருப்போம்? லைட்டா கோல்டு வச்சு பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரொம்ப முன்னாடி எல்லாம் போயிட்டே இருந்தா இருக்கும் ஆக்சுவலா. ஓகே, ப்ராடக்ட்ஸ்க்கு ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. கரெக்டா? எஸ்ஸா நோவா? அப்படிதான் பண்ணிட்டு இருந்தாங்க. நீ கோதுமை வச்சுக்கோ, நான் ரைஸ் கொடுக்குறேன், ரைஸ் கூட கோதுமை தரேன், அப்படிதான் பண்ணிட்டு இருந்தாங்க.
ஸோ பார்ட்டர் சிஸ்டம் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம் நம்ம. எஸ்ஸானோவா கொஞ்ச நாள் நாளாக தான் இந்த பைசாலாம் வர ஆரம்பிச்சிச்சு. கரெக்டா? அப்ப கேஷை வீட்டில் வைக்க கேஷ் திருட ஆரம்பிக்கிறாங்க தான் என்ன பண்ண ஆரம்பிச்சோம் நம்ம. ஆக்சுவலா ஒரு பீரியட் ஆஃப் டைம் அதை சேவ் பண்ணணும், அது சேவ் பண்ண ஒரு ஆளை ஆர்கனைஸ் பண்ணணும்னு சொல்ல என்ன பண்ணாங்க, போஸ்ட் ஆஃபீஸஸை கிரியேட் பண்ணாங்க இந்தியாவில். என்ன கிரியேட் பண்ணாங்க? முதல்ல நம்ம டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணணும், சேவ் பண்ணணும் மணியனா ஃபர்ஸ்ட் யாரும் பண்ணிட்டு இருந்தோம், ஆக்சுவலா போஸ்ட் ஆஃபீஸ் தான் பண்ணிட்டு இருந்தோம். கரெக்டா? அது வந்து மாடர்னைஸ் ஆகல, போஸ்ட் ஆஃபீஸ் கவர்மெண்ட்ல, ஸோ மாடர்னைஸ் ஆகாம இருந்தனால அதை மாடர்னைஸ் பண்ண விஷயம் தான் வந்து பேங்கிங். புரியுதா? நிறைய பிரைவேட் செக்டர்ஸ் வந்து கோடிக்கணக்கில் பைசா இன்வெஸ்ட் பண்ணி அது அழகா கம்ப்யூட்டர்லாம் போட்டு கிளாஸ் பில்டிங்லாம் போட்டு அழகா ஏசிலாம் போட்டு அதை மாடர்னைஸா பண்ண ஆரம்பிச்சதான் இந்த பேங்கிங் சிஸ்டம். அப்ப நான் டிரான்சாக்ஷன்ஸை பேங்க்ல பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன் என் மணி சேஃப் கார்டா இருக்கணும்னுக்காக பண்ண ஆரம்பிச்சேன். கரெக்டா? செகண்ட், ஏன் கவர்மெண்ட் பேங்கிங் சிஸ்டம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா, நிறைய பேர் இந்தியாவில் வந்து டாக்ஸ் கட்டாம எஸ்கேப் ஆரம்பிச்சாங்க. கரெக்டா? அப்ப டாக்ஸ் கட்டாம எஸ்கேப் ஆனா என் கையில பைசா இருந்ததுன்னா என்ன கண்டுபிடிக்க முடியாதுல்ல, இவங்கிட்ட எவ்வளவு பைசா இருக்குன்னு வீட்டுல எனக்கு தெரியாதுல்ல. கரெக்டா இல்லையா? என் வீட்டுல எவ்வளவு என் சம்பளம் போட்டு பைசா வச்சிருக்கேன் எனக்கு தெரியாத உனக்கு போடலாம், சும்மா சொல்றேன். ஓகேவா? அந்த மாதிரி இருக்குன்னா அப்ப கேஷ் எவ்வளவு இருக்குன்னா என்ன கண்டுபிடிக்க முடியாதுல்ல. அப்பதான் கவர்மெண்ட் பேங்கிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. என்ன டிரான்சாக்ஷன்ஸ் நீ பண்ணாலும் ரிசிப்டோ பேமெண்ட்டோ பேங்க்ல இருந்து தான் நீ நிறைய பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. புரியுதா? அது மாதிரி பயங்கர ரெஸ்ட்ரிக்ஷன் இப்ப ரீசென்ட் டேஸ்ல பயங்கர ரெஸ்ட்ரிக்ஷன் ஆயிடுச்சு. புரியுதா? இப்ப பேங்கிங் டிரான்சாக்ஷன்ஸ் தான் பண்ணணும், ஏன்னா இன்கம் டாக்ஸ் கால்குலேஷன்ஸ்க்காக கவர்மெண்ட் இந்த மாதிரி ரூலை கொண்டு வந்தாங்க. அப்ப பேங்க்ல தான் நம்ம எல்லா டிரான்சாக்ஷன்ஸும் பண்றோம். ஆனா பேங்கர் என்றவன் நம்ம இன்டர்னல் பர்சனா கம்பெனிக்குள்ள இல்ல ஒரு எக்ஸ்டர்னல் பர்சனா? நான் பேசிக்கா கேட்கிறேன் ஆக்சுவலா. ஓகேவா? நம்ம கூட கம்பெனிக்குள்ள நம்ம கம்பெனிக்குள்ளே வந்து உட்காந்து ஒர்க் பண்றவனா இல்ல வெளியே ஒரு அவுட் சைட் பர்சனா? பாயத்துற. அப்ப அவுட் சைட் பர்சனா ஒருத்தன் இருந்து அவங்கிட்ட நீ பைசா கொடுக்கறனா உனக்கு ரிஸ்க் இன்வால்வ்டா ரிஸ்க் இன்வால்வ் கிடையாதா? என் பாயிண்ட் புரியுதா? உன் பைசாலாம் யாரோ ஒருத்தன் அக்கௌண்ட்ல போய் பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி பைசா நீ அங்க போறனா உனக்கு ரிஸ்க் இருக்கா இல்லையா? என்ன ரிஸ்க் இருக்கு? இப்ப திடீர்னு பஞ்சாப் நேஷனல் பேங்க் சொன்னாங்களே, என்ன பண்ணாங்க, நான் இல்ல நான் பேங்க்ல என்னால ரன் பண்ண முடியல, நான் பேங்க் கரப்ட் ஆயிட்டேன், அழகா அவன் கையை நீட்டு போயிட்டே இருப்பான். கரெக்டா? கிங் ஃபிஷ் அவனால சொன்னா இல்ல என்னால வந்து பிசினஸே பண்ண முடியல, அப்படியே கிளம்பி போயினே இருக்கேன், வீடு கிளம்பி போயினே இருக்கேன் அப்படின்றான். கரெக்டா? நிறைய பேர் பண்றாங்க. பைஜூஸ் தான் சொல்றாங்க கோச்சிங், இல்ல இல்ல என்னால பண்ண முடியல, சம்போ ஐ காட் லாஸ், என்னது பப்ளிக் மெயிலாம் வாங்கிட்டு லாஸ் தான் சொல்ல போய் அவன் பாக்கெட்லாம் போட்டு போயிட்டான் வீட்டுக்கு. சொல்ல புரிஞ்சுச்சா இல்லையா? ஆனா சம்போ ஐ காட் லாஸ் அப்படின்னு சொல்லி ஈஸியா சொல்லிட்டு போறாங்க. See, they may be getting losses and all, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனா இப்ப அந்த மாதிரி பேங்கர் சொல்றதுக்கும் சான்சஸ் இருக்கா இல்ல இல்லையா? பாயத்துற இருக்கு. சரி, பேங்கர் தப்பு பண்ணுவானா பண்ண மாட்டானா? பேங்கரும் மிஸ்டேக்ஸ் தப்பு பண்ணுவான் இல்ல, மிஸ்டேக்ஸ் ஏதாவது பண்ண சான்சஸ் இருக்கா? பாயத்துற என்ன மிஸ்டேக்லாம் பண்ணுவான்? நான் கிரெடிட் கார்டா I am holding for 6.5 to 7.5 years. I am holding credit card. சொல்ல புரிஞ்சுச்சா? I am having credit card in Kotak Bank, ICICI, Axis, எல்லா கார்டும் வச்சிருக்கேன் நான் ஆக்சுவலா. ஓகேவா? எனக்கு யார் லோன் வேணாலும் வாங்கிப்பேன், நான் குடு எனக்கு கூட வாங்கிப்பேன். ஓகே, அது மாதிரி கச்சா முச்சான கார்டை தேக்க ஆரம்பிச்சேன். சரி, என்ன தேய்ச்சு எனக்கே தெரியாது. ஸோ என்ன இப்போ எப்படி கணக்கு வச்சுப்பேன்னா, கிரெடிட் கார்டுலாம் 45 டேஸ்க்குள்ள பேமெண்ட் பண்ணணும். இந்த ஸ்வைப் பண்ணா 45 டேஸ்க்குள்ள பேமெண்ட் பண்ணணும். சொல்ல புரியுதா? நான் அப்பெல்லாம் கணக்கு பண்ண முடியும், எனக்கு அதான் ஞாபகம் இருக்காது. இந்த மாசம் நான் ஸ்வைப் பண்ணா அடுத்த மாசம் பே பண்ணிடுவேன், இப்படி நான் கான்செப்ட் மைண்ட்ல வச்சிருப்பேன். சொல்ல புரியுதா? ஏதோ அன்பார்ச்சுனேட்டா என்னால பேமெண்ட் பண்ண முடியல. ஓகே, சம்திங் ஃபண்ட் லாக் ஆயிட்டனால நான் பேமெண்ட் பண்ண முடியல. சரி, போய் தொலைது, இந்த மாசம் பேமெண்ட் என் சிபில் ஸ்கோரே கம்மியானா கூட பரவாயில்ல, நான் பேமெண்ட் பண்ணாம விட்டுட்டேன். நானே விட்டுட்டேன், எனக்கு தெரியுது நான் விட்டுட்டேன்னு எனக்கே தெரியும். புரியுதா? சரி, போட்டு அவன் என்ன போட மிஞ்சு போனான், இன்ட்ரெஸ்ட் போட்டு தொலையட்டும், பேமெண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி நானே அமைதியா மைண்ட் நானே என்ன பண்ணிட்டேன், என் மைண்டை செட் பண்ணிட்டேன். சொல்ல புரியுதா? ஸோ டியூ டேட் தாண்டிடுச்சு, பேமெண்ட் பண்ணல, இன்ட்ரெஸ்ட் போட ஆரம்பிச்சுட்டாங்க. ஓகே, பேமெண்ட் பண்ணி தொலையும் சொல்லிட்டு ஒரு நாள் என்ன பண்ண, கடற்கரை பைசா அரேஞ்ச் பண்ணி, ஐயோ இது பயங்கரமா போடுறான்னு சொல்லிட்டு உடனே எல்லாத்தையும் பேமெண்ட் பண்ணி க்ளோஸே பண்ணி முடிச்சிட்டேன். சொல்ல புரியுதா? என் கார்டோட அவுட் ஸ்டாண்டிங் பேலன்ஸ் 0 ஆக்கி வச்சிட்டேன் நான். எல்லா கார்டுமே கார்டு இனிமேல் தொடவே கூடாதா, நான் வேண்டி போல இந்த சைடு நான் வேண்டி இந்த விளையாடவே நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்ல, அந்த மாதிரி இந்த கார்டெல்லாம் தொடவே கூடாது. இனிமேல் நான் பேங்க்குள்ள பைசா தான் நான் செலவு பண்ணுவேன், இல்ல காசை வித்ட்ரா பண்ணா செலவு பண்ணுவேன். அப்படியே மைண்ட்ல என்ன பண்ண, நானே ஒரு வைராக்கியத்தை நான் சும்மா கிரியேட் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? சோ கார்ல சொல்லி வச்சு திடீர்னு 12,000 இன்ட்ரெஸ்ட் போட்டான். என்னது 12,000 போட்டீங்களா? உடனே கால் எடுத்து அந்த கொட்டாக் மஹிந்திரா பேங்க போட்டு சாவடிச்சேன். 1 மணி நேரம் பேசி கிளாஸ் எடுத்து பேசுவோம், அந்த மாதிரி அவன்கிட்ட சண்டை போடுறேன். நீ எனக்கு நீ ரிட்டர்ன் நீ எடுக்கலனா உன் காரை நான் கையோட ஹேண்டல் பண்ணுவேன். நான் எத்தனை கார்டு வச்சுக்க தெரியுமா, அதை வச்சுக்க தெரியுமா, இதை வச்சுக்க தெரியுமா சொல்ல அவனை போட்டு மிரட்டிட்டு இருக்கேன். அவன் ஒரு கடத்தை சொல்லிட்டான், சார் நீங்க பே பண்ணாதான் சார் நான் இன்ட்ரெஸ்ட் போட்டிருக்கேன் அப்படின்னா. இல்ல சார் அதெல்லாம் கரெக்ட், நான் அவுட் ஸ்டாண்டிங்கே கிளியர் பண்ணிட்டேன்ல.
புரியுதா நான் சொல்றது? நான் கிளியர் பண்ணி அந்த ஜீரோ பண்ணி வச்சிட்டேன், என் பேலன்ஸை ஃபுல்லா நெகட்டிவா பாசிட்டிவ் வைக்க வச்சிட்டேன். அதுக்கப்புறம் தலைவர் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை சார், அதெல்லாம் நீங்க 20 நாள் மாதிரி நீங்க பண்ணிட்டீங்க சார், ஆனா 20 நாள் நீங்க முன்னாடி பேமெண்ட் பண்ணாம இருந்தீங்கன்னா அதுக்கு நாங்க இன்ட்ரெஸ்ட் இப்போ அக்யூமேட் பண்ணி போட்டுருக்கோம் சார். நான் சொன்ன தொலைச்சி கட்டிடுவேன், நான் திரும்ப 6 வருஷம் கார்டு வச்சிருக்கேன், நீ ஒன்னு இன்ட்ரெஸ்ட் ரிவர்ஸ் பண்ணணும், இல்லைன்னா கார்டு இன்னைக்கு க்ளோஸ் பண்ணணும், நான் பேமெண்ட் பண்றேன், எனக்கு இமீடியட்டா கார்டை க்ளோஸ் பண்ணுறான். அப்படி சொல்ல முடியாது, நான் கார்டை க்ளோஸ் பண்ணேன் கரெக்டா? ஏன்னா எல்லா டிரான்சாக்ஷனுமே என்கிட்ட டெபிட் கார்டே கிடையாது, உன் சொல்ல புரியுதா? என்கிட்ட ஜிபேயும் கிடையாது, உன் சொல்ல புரியுதா இல்லையா? ஜிபே நான் யூஸ் பண்ண மாட்டேன், ஜிபே கிடையாது ஆக்சுவலா. நான் யூஸ் பண்ண ஐசிஐசிஐ ஆப்ல போயிட்டு அதுல தான் ஸ்கேன்லாம் பண்ணிப்பேன். சொல்ல புரிஞ்சுச்சா இல்லையா? கேஷ் வித்ட்ரா பண்ற பழக்கமே கிடையாது ஆக்சுவலா, ஏடிஎம்லாம் போனதே கிடையாது ஆக்சுவலா 4 நாள். சொல்ல புரியுதா இல்லையா? சோ இப்போ ரொம்ப கஷ்டம் எனக்கு. கிரெடிட் கார்டு மூலமா எல்லா டிரான்சாக்ஷன் ஏதாவது டிரான்சாக்ஷன் கிரெடிட் கார்டில் பண்ணிடுவேன், அதுக்கு அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்பேன். சொல்ல அப்ப எல்லா டிரான்சாக்ஷன் கிரெடிட் கார்டில் போனா எனக்கு ஹை வேல்யூ கஸ்டமரும் என்ன பண்றேன் போட்டு வச்சிருக்கான். அதை நான் க்ளோஸ் பண்ண மனசு வரல. அவன் கடைசி என்ன பண்றான், சரி 1 மணி நேரம் பேசுறதுக்கு நான் உனக்கு 50% ரிடக்ஷன் பண்றேன் சார் வந்துட்டான். வா வழிக்கு வா நீ இப்போ. அப்ப 6000 ரூபாய் கம்மி பண்ணிட்டான். அப்பனா அவனால 6000 கம்மி பண்ண முடியுது, அப்படிதானே? 12000 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் போட்டிருக்கான்பா, சும்மா எக்ஸாம்பிள் சொல்றேன். அப்ப அவனால 6000 பண்ண முடியுது, கரெக்டா? இதையும் தப்பு என் தான் இருக்கு, ஏன் நான் தான் பே பண்ணல. சொல்ல புரியுதா? நான் என்ன கேட்கறேன்னா, நான் இத்தனை நாள் ஒழுங்கா பண்ணிருக்கேன்ல, எஸ்ஸா. ரெண்டாவது நான் பேமெண்ட்லாம் பண்ணி முடிச்சு ஜீரோ பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் போட்ட, அதே என்னால ஒத்துக்க முடியாது. நீ என்ன வந்து அக்யூஸ் பண்ற அப்படின்னு சொல்லி நான் சண்டை போட்டு இருக்கேன். அதே என்ன தப்பு இருக்கு எனக்கே தெரியுது, இருந்தாலும் விட மாட்டேன், எனக்கு போய் சண்டை போடணும் முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா நீ எனக்கு என்ன கோவம்னா, நான் எல்லாம் பே பண்ணி முடிச்சதுக்கு இப்படி வரேன், எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டேன், இனிமேல் கடனே வாங்கக்கூடாதா அப்படியே என் மைண்டை செட் பண்ணி வச்சு நான் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணக்கூடாது, இப்படி இன்ட்ரெஸ்ட் போடணும் நான் விடவே இல்லை. அவனை டார்ச்சர் பண்ணிட்டேன். அப்பயே சொல்றான் வச்சேன், நான் 6000 ஒத்துக்க மாட்டேன், நீ உன் சீனியர் ஆஃபீஸ்ட பேசுற, பேசி கம்மி பண்ணாதான் இல்லைன்னா காரை இன்னைக்கே க்ளோஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டேன். கடைசியா வழிக்கலாம் வரல, ஒரு 6000 ரூபாய் போனா போட்டும் பேமெண்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? எதுக்காக சொல்ல வரேன்னா, அப்ப பேங்கர்னால அந்த இன்ட்ரெஸ்ட் ரிவர்சல் பண்ண முடியுது, கரெக்டா? எனக்கு போட்ட இன்ட்ரெஸ்ட ஒரு நார்மல் ஒரு சின்ன எம்ப்ளாயினால ரிவர்சல் பண்ண முடியுது, கரெக்டா? I am not even went to branch, I am not even went to any banks, I only called the customer care கால் பண்ணி பேசுறதுக்கு எனக்கு கம்மி பண்ண முடியுது. இது போன முந்தின வாரம் நடந்து சொல்றேன் நான், ஓகேவா? அப்போ ஆக்சுவலா அவன் பண்ண முடியுது, கரெக்டா? அப்ப பேங்கரும் அந்த இடத்துல 6000 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் அவன் தப்பு தானே பண்ணிருக்கான், எஸ்ஸா நோவா? அப்ப பேங்கர் ஆல்சோ கேன் டூ மிஸ்டேக், எஸ்ஸா நோவா? இது அவனை பொறுத்தவரைக்கும் மிஸ்டேக்னு சொன்னா ரிவர்ஸ் பண்ணுவான். நான் தெரியாம கஸ்டமருக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணிட்டேன், அதனால ரிவர்சல் பண்றேன், ரிவர்சல் எனக்கு ஆக்சுவலா அவனால பண்ண முடியுதுல்ல, பண்ண முடியுதா இல்லையா? அப்ப பேங்கர் என் மேல அன்னெசரி அக்விசேஷன் அன்னெசரி சார்ஜஸ் போடுறான்ல, நான் அதை அக்செப்டன்ஸ் பண்ணனா? இது எனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? ஆக்சுவலா உண்மையா சொன்னா இதே என் கவனக்குறைவுதான், கரெக்டானா? நான் கரெக்டா ஆன்லைன்ல ஒழுங்கா பேமெண்ட் பண்ணிருந்தேன், இல்ல பேமெண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் போறான்னு தெரிஞ்சு நான் தெளிவா தான் பண்ணிட்டு இருந்தேன்னா அதை நான் அவாய்ட் பண்ணிருந்திருக்கலாம். ஆனா எனக்கு எந்த விதமான பர்சனல் அக்கௌண்டிங் நான் மெயின்டைன் பண்றது இல்லை, கரெக்டா? நான் டெய்லி வந்து டெபிட் போடு, நீ வந்து டிரான்சாக்ஷன் ரிசிப்ட் என்ட்ரி போடு, பேமெண்ட் என்ட்ரி போடுன்னு சொல்லுவானா? வாயத்துற என் வீட்லயே எனக்கு என்ன செலவு பண்ண கேட்டா எனக்கு கோவம் வரும். நீ என்ன சம்பளம் கேட்க மாட்டாங்க, நீ என்ன பைசா பண்ற, நீ என்ன ஏர்ன் பண்ணிட்டு இருக்க, என்ன பிசினஸ் பண்ற, எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஓகே, அப்படி நான் இருக்கணும் எதிர்பார்ப்பேன். என்ன ஃப்ரீயா விட்டுருங்க, நான் உனக்கு என்ன வேணும் நான் பண்ணி தரேன். இஃப் யூ வாண்ட் ரெஃப்ரிஜரேட்டர் ஐ வில் பை இட், பட் டோன்ட் ஆஸ்க் மீ வாட் இஸ் அமௌண்ட் யூ ஆர் ஏர்னிங். அப்படி கேட்க கூடாதுன்னு நான் எதிர்பார்ப்பேன். சொல்ல புரியுதா இல்லையா? உனக்கு என்ன வேணும் வாங்கி தரேன், அது பிரச்சனை கிடையாது. ஆக்சுவலா உனக்கு எது வேணுமோ ஐ வில் ஹெல்ப் யூ. நீ உனக்கு கஷ்டமே நான் பாத்துக்கிறேன், ஆனா என்ன ஏர்ன் பண்ற, எதெல்லாம் பண்றேன், என்ன கடன் வச்சிருக்க அதான் கேட்க கூடாதுன்னு. சொல்ல புரியுதா? அதான் என்னோட ரெஸ்பான்ஸ் நான் பாத்துக்கிறேன். சோ அப்ப என் டிரான்சாக்ஷன்ஸ் நான் ஒழுங்கா மெயின்டைன் பண்ணதுனாலதான் ஏன்னா ஏதோ ஒரு இடத்துல என்ன பண்ண ஸ்டக்காய் நான் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் பண்ற மாதிரி வந்துச்சு, கரெக்டா? அப்ப நான் அதை கரெக்டா பண்ணிருக்கணும்னா எனக்கு ஒரு பிஏஓ பர்சனல் அசிஸ்டன்டோ இல்ல நானே ஒரு அக்கௌண்டிங்கோ போட்டு மெயின்டைன் பண்ணிருக்கோம், கரெக்டா? அப்ப ஒரு இண்டிவிஜுவலுக்கே இவ்வளவு பிரச்சனை வருதுன்னா ஒரு கம்பெனிக்கு பிரச்சனை வருமா வராதா? இந்த மாதிரி தேவையில்லாம அன்னெசரி சார்ஜஸ் போடுவாங்களா போட மாட்டாங்களா? கஸ்டமர் செக் கொடுத்துருப்பான், ஒண்ணுமே கீழே வாங்கி டிரால போட்டிருப்பாங்க, டிரால இருந்து செக் கீழே விழுந்து கீழே டிரால விழுந்திருக்கும். நம்ம ஆளுங்க இந்த மாதிரி செக் வாங்கனே தெரியாது. சொல்ல புரியுதா? ஒரு 8 மாசம் கழிச்சு இந்த ரிசிப்ட் ஏன் வரலன்னு கேட்டோம், நம்ம ஆளு தேடுவாங்க. ஐயோ இது என்னது, அவன் செக்கா, ஐயோ செக்கா, இந்த செக் நான் வாங்கவே இல்லைன்னு பார்த்தா டிரால தான் இருக்கும். ஆக்சுவலா தப்புலாம் பண்ணிருக்க மாட்டாங்க யாரும், மோஸ்ட்லி தே டோன்ட் டு இன்டென்ஷனல் மிஸ்டேக்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க. ஆனா செக் வாங்கியிருப்பாங்க, டிரால போட்டிருப்பாங்க, அந்த டிரால கீழ் டிரால விழுந்திருக்கும், நம்மளால பாத்துருக்கே மாட்டாங்க. ஓல் ஆபீஸ் போய் தேடுவேன், தேடி பார்த்தா செக் அங்கதான் இருக்கும். சொல்ல புரிஞ்சுச்சா? அப்போ எப்படி தெரிஞ்சிச்சு இந்த மாதிரி அமௌண்ட் வந்துச்சு வரலன்னு? நான் போய் அக்கௌண்ட் செக் பண்ணாதான் தெரியுது, எஸ்ஸா நோவா? புரிய நான் சொல்றது, நான் ஒரு ரிசிப்ட் செக் வாங்கிட்டேன், அவன் இப்ப போடக்கூடாது நெக்ஸ்ட் மந்த் தான் போடணும்னு எனக்கு சொல்றான்னு வச்சுக்கோ, புரியுதா? நெக்ஸ்ட் மந்த் தானே அப்படின்னு நம்ம ஆளுங்க அலட்சியமா இருப்பாங்க. அலட்சியமாக என்ன பண்ணிருப்பாங்க, தூக்கி அது எங்க பவுச்ல வைக்காம அது டிரால சும்மா போட்டு விட்டுருப்பாங்க. அது கொஞ்சம் ஆக ஆக என்ன தொடர்ந்து மூட எல்லாம் கீழே விழுந்து எங்க போயிருக்கும், நம்மளால மறந்துருப்பாங்க. சொல்ல புரியுதா?
ஏன்னா செக் வாங்கிட்டோம்னா அவங்க அமௌண்ட் வாங்கிட்டேன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க நம்ம ஆளுங்க. செக்குக்கும் அமௌண்ட் வாங்கிட்டோம் டிஃபரன்ஸ் இருக்குல்ல. நான் ஒரு பேப்பரா வாங்குறதுக்கும் பைசாவும் வாங்குறது டிஃபரன்ஸ் இருக்கா இல்லையா? இப்போ இவன் செக் வாங்கினாலும் ரிசிப்ட் என்ட்ரி பண்ணி வைப்பாங்க, புரிஞ்சுதா? ஆனா அவருக்கு அமௌண்ட்டே வந்திருக்காது. ஏன் வந்திருக்காது? அடுத்த மாசம் தான் செக் போடணும் சொல்லியிருப்பான். புரியுதா இல்லையா? அப்ப டிஃபரன்ஸ் இருக்குல்ல. என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? நம்ம அக்கௌண்ட்ஸ் பண்ணி நம்ம என்ன போட்டோம், பைசா வந்துருச்சுன்னு எழுதிடுவோம். ஏன்? செக் வாங்கிட்டேன்னு கரெக்டா. ஆனா பேங்க்ல போனா பைசா வந்துருச்சா வரலையா? ஏன்? செக் இன்னும் போட முடியும். எப்ப போடணும்னு சொல்றாங்க கஸ்டமர்? வாயத்தோட நெக்ஸ்ட் மந்த் தான் செக் போடணும்ன்றான். அப்ப எப்ப மணி வரும்? அது போட்டாதானே வரும். கரெக்டா இல்லையா? நம்ம ஆளுங்க செக் வாங்கினதே மறந்துடுவாங்களே. எஸ் ஆர் நோ? அப்ப சான்சஸ் ஆர் தேரா நாட் தேரா? அப்போ டிஃபரன்ஸ் இருக்குமா இருக்காதா? என்ன டிஃபரன்ஸ் இருக்கும்? ஏன் அக்கவுண்ட்ஸ்ல என்ன எழுதியிருப்பேன்? ஏன் அக்கவுண்ட்ஸ்ல என்ன எழுதியிருப்பேன்? மணி ரிசீவ்டா நாட் ரிசீவ்டா? ஏன் ரிசீவ் எழுதுன? செக் வாங்கல பைசா வந்துச்சுன்னு எழுதிட்டேன். கரெக்டா? ஆனா பேங்க்ல போறோம், தட் மணி இஸ் ரிசீவ்டா நாட் ரிசீவ்டா? அப்ப இங்க டிஃபரன்ஸ் இருக்குமா இருக்காதா? வாயத்தோர எதுக்கு டிஃபரன்ஸ் இருக்கும்? பேங்க்ல பார்த்தா பைசா அதிகமா இருக்குமா கம்மியா இருக்குமா? ஆனா நம்மளோட புக்ஸ் படி பார்த்தா வாயத்தோர, ஆனா பிராக்டிகலா பார்த்தா பைசா வந்துச்சா வரலையா? அப்ப யார் கரெக்ட்? பேங்கர் கரெக்டா? நம்ம மெயின்டைன் பண்ணிருக்க நம்ம அக்கவுண்ட்ஸ் கரெக்டா? யார் கரெக்ட்? 99% பேங்கர் கரெக்டா இருக்கும். பேங்கர் சம்டைம்ஸ் மிஸ்டேக் பண்றான் சார். அப்ப என்ன சார் பண்ணுவீங்க? அதான் லாஸ்டா சொல்லி தரேன். ஓகே, அப்ப என் பாயிண்ட் இப்ப என்னன்னு கேட்டா, there is a difference இருக்கு. கரெக்டா? வாயத்தோர சூப்பரா சொல்லி கொடுத்துருங்க. நீங்க ஒழுங்கா கவனிக்கணும். ஆக்சுவலா இப்ப நம்ம ஒரு புக்ஸை மெயின்டைன் பண்ணனால கண்டுபிடிக்க முடியுது. எஸ்ஸா நோவா? நம்ம ஒரு புக்ஸை மெயின்டைன் பண்றதுக்கு பேரு அக்கவுண்ட்ஸ்ல we call them as cash book. we call them as actually what book? நம்ம ஒரு புக் மெயின்டைன் பண்ணுவோம். நம்ம மேனுவல் எழுதுவோம், இது ரிசிப்ட், இதுதான் எக்ஸ்பென்சஸ், இதான் நான் பேமெண்ட் பண்ணேன்னு. நம்ம ஒரு புக் மெயின்டைன் பண்ணுவோம். that book is called as a cash book. வாயத்தோர சின்ன பெட்டி கடை கூட மெயின்டைன் பண்ணுவாங்க. எவ்வளவு பைசா வந்துச்சு, நான் எவ்வளவு செலவு பண்ணேன், எல்லாருமே மெயின்டைன் பண்ணுவாங்க. அம்மா கூட மெயின்டைன் பண்ணுவாங்க. கரெக்டா? அப்பா 5000 ரூபாய் கேஷ் கொடுத்தாருப்பா, நான் 1000 ரூபாய் ட்ரெஸ்ஸுக்கு செலவு பண்ணேன், 1000 ரூபாய் ப்ரொவிஷன் வாங்கினேன், 1000 ரூபாய் வெஜிடபிள்ஸ் வாங்கினேன், 2000 ரூபாய் வாடகை கொடுத்தேன்னு எழுதுவாங்க. கரெக்டா இல்லையா? கரெக்டா வாயில சொல்லுவாங்க, நான் சில பேர் எழுதி வச்சிருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்க புக்குக்கு பேர் தான் கேஷ் புக்ன்றாங்க. அந்த புக்கு பேர் என்ன ஆக்சுவலா ஆயிடுறாங்க? ரிப்பீட் பண்ண. அப்போ the book which is maintained by the company, that book is called as ஆயத்தோரா. the book which is maintained by the company is called as, repeat பண்ண, the book which is maintained by the company is called as, okay, the book which is maintained by my banker. ஏன் பேங்கர் எனக்காக ஒரு புக்கை மெயின்டைன் பண்ணி வச்சிருப்பாங்க. கரெக்டா? மெயின்டைன் பண்ணுவாங்கல்ல. என் அக்கௌண்ட்ல எவ்வளவு பைசா வந்துச்சு, என் அக்கௌண்ட்ல எவ்வளவு பைசா போச்சுன்னு மெயின்டைன் பண்ணுவானா இல்லையா? how much money I received in my account, how much money I paid from my account, அவன் மெயின்டைன் பண்ணுவான். யாரு? பாயத்தோர. அப்படி மெயின்டைன் பண்றதுக்கு பேரு பேங்க் ஸ்டேட்மெண்ட். சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்டேட்மெண்டா கொடுப்பாங்க. இவ்வளவு ரிசிப்ட் வந்துச்சு சார், இவ்வளவு பேமெண்ட் ஆச்சு சார் சொல்லுவாங்க. கரெக்டா? இதுதான் ட்ரெடிஷனல். நீங்க எப்படி புக்ல படிச்சிருப்பீங்கன்னா பாஸ்புக் அப்படின்னு படிக்கிறீங்க. கரெக்டா? என்ன புக்? அதெல்லாம் போயிடுச்சு. இப்போ அதெல்லாம் பாஸ்புக் no one is using, everyone is bringing only what actually statement. வாய் தரங்க. பாஸ்புக் is nothing but what actually statement. ரிப்பீட் பண்ண. பேங்க் ஸ்டேட்மெண்ட் and பாஸ்புக் are both are, இது யார் மெயின்டைன் பண்ணுவா? யாருக்காக? நம்ம கம்பெனிஸ்க்காக மெயின்டைன் பண்ணுவார். கரெக்டா இல்லையா? அப்ப ரெண்டு புக்கு சொல்லிருக்கேன். ஒன்னு என்ன புக்கு? என்ன புக்கு? ஆக்சுவலா பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஆர் பாஸ்புக். உங்களுக்கு புரியுற மாதிரி பாஸ்புக்னே மைண்ட்ல வச்சுக்கோங்க. என்ன புக்கு? ரெண்டு சொல்லிருக்கேன். என்னென்ன சொல்லிருக்கேன் சொல்லுங்க பார்க்கலாம். ரிப்பீட் ஒன் மோர் டைம். கேஷ் புக் இஸ் மெயின்டைன்டு பை த வாயத்தோர. ஆக்சுவலா பாஸ்புக் இஸ் மெயின்டைன்டு பை த வாயத்தோர பேங்கர். கிளியரா இருக்கியா? வாயத்தோர ரெண்டு புக் இருக்கு. ரிப்பீட் பண்ண பார்க்கலாம். Cash book is maintained by the passbook is maintained by the, okay, இது கிளியரா இருக்கியா? வாயத்தோர. ஏன் கேஷ் புக் மெயின்டைன் பண்ணணும்னு நான் ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொன்ன ஞாபகம் இருக்கா? என் கிரெடிட் கார்டு எக்ஸாம்பிள். நான் ஒழுங்கா மெயின்டைன் பண்ணா கண்டுபிடிச்சிருந்திருப்பேன். கரெக்டா? அட்லீஸ்ட் இதான் நான் கண்டுபிடிச்சது, நான் போய் பார்த்தனால கண்டுபிடிச்சேன். கரெக்டா?
அப்ப கம்பெனிஸ் அந்த மாதிரி எல்லாத்தனமா இருக்க முடியாது. அப்ப கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க எழுதுவாங்க எவ்வளவு பேங்க்ல செலவு பண்ண, எவ்வளவு பேங்க்ல ரிசீவ் பண்ண, எழுதுவாங்களா இல்லையா? பாயத்தோர அவங்க எழுதுற புக்குக்கு பேர் தான் பேங்கர் மெயின்டைன் பண்றதுக்கு பேரு பாயத்தோர. அப்ப ரெண்டு புக் இருக்கு. வாட் ஆர் தி புக்ஸ்? ரிப்பீட் ஒன் மோர் டைம். Repeat one more time. Cash book is prepared by the company. Passbook is prepared by the பாயத்தோர. ரிப்பீட் பண்ண. Passbook is prepared by the. அப்பனா எனக்கு ஒரு விஷயம் என்ன புரியலனா சார், பாஸ்புக்ன்றது பேங்கர் தானே ப்ரிப்பேர் பண்றான். அப்ப அதுலயே நம்ம என்ன டிரான்சாக்ஷன்ஸ்லாம் பண்ணோம், அதுலயே நம்ம என்ன டிரான்சாக்ஷன்ஸ்லாம் பண்ணோம் நம்ம எழுதியிருப்பான்ல, நம்ம ஏன் அதை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருச்சா புரியலையா? என்ன புரிஞ்சிச்சு? பேங்கர் அவனும் எவ்வளவு பைசா வாங்குறான், எவ்வளவு ரிசிப்ட் பண்றான், எவ்வளவு பேமெண்ட் பண்றான்னு எழுதியிருப்பான்ல பாயத்தோர. அப்படி எழுதும் போது நீ ஏன் அதே மாதிரி ஒரு புக்கை மெயின்டைன் பண்ணணும் திங்க் பண்ற? பேங்கர் சம்டைம்ஸ் அன்னெசரி என்ன போடுறோம், நமக்கு சார்ஜஸ் எல்லாம் போடுறோம். கரெக்டா பாயத்தோர? அப்ப நமக்கு அவனுக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் தெரியணும்ல. எஸ்ஸா நோவாப்பா? ஏன் ஸ்டேட்மெண்ட் பண்ணி பார்த்தா 10,000 டெபாசிட் பண்ணிருக்கேன், ஆனா அவன் ஸ்டேட்மெண்ட் தான் சொல்லி 9,919 கொடுத்துருப்பான். அவன் 10 ரூபீஸ் பிடிச்சிருப்பான், ஏன்னா டெபாசிட்டிங் சார்ஜஸ் ஒன்று போட்டிருப்பான். புரியுதா? அது ஏன்னு எனக்கு தெரியணும்ல. நீ ஏன் அந்த சார்ஜஸ் போட போய் சண்டை போடுவேன்? நீ போடக்கூடாது, அது வந்து என்ன பண்ண ஆக்சுவலா நீ வந்து வித்ட்ரா பண்ணணும்னு சொல்லுவேன். கரெக்டா இல்லையா? அதெல்லாம் எனக்கு தெரியணும்னா அப்ப நான் எவ்வளவு போறேன் எனக்கு தெரியணும்ல. அதுக்காக மெயின்டைன் பண்ற புக் தான் பாஸ்புக். யார் மெயின்டைன் பண்ணுவா? ஆனா யார் பண்றது கரெக்டா தெரியும். கரெக்டா பார்த்தா end of the day who is doing correct actually? Banker. Have you understood? There are two books. Repeat பண்ண பார்க்கலாம். Cash book is prepared by the okay, passbook is prepared by the repeat பண்ண okay, தரவா இருக்கியா? yes or no வா? okay, repeat பண்றீங்களா actually ஒரே டைம்? இந்த பாஸ்புக்ல என்ன பண்ணுவானா எவ்வளவு பைசா வாங்குறான்ற ரிசிப்ட மெயின்டைன் பண்ணுவான். பேங்க்ல இருந்து இவன் எவ்வளவு பேமெண்ட் பண்றானோ அந்த பேமெண்ட் எல்லாம் மெயின்டைன் பண்ணுவான். இததான் நீங்க பேங்க்ல என்ன சொல்லுவீங்கன்னா எவ்வளவு டெபாசிட்ஸ், எவ்வளவு வித்ட்ராயல்ஸ். கரெக்டா இல்லையா? இது அங்க எங்க பண்ணுவோம் நம்ம இதெல்லாம்? இந்த டெபாசிட் வித்ட்ராயல் எதுல பண்றோம்? பாயத்தோர பேங்க். எஸ்ஸா நோவா? அதுக்கு மெயின்டைன் பண்ற புக் தான் அது பாயத்தோர. அது கரெக்டா இருக்கா இல்லையா கிராஸ் செக் பண்ணது நம்மளும் ஒரு புக்கை மெயின்டைன் பண்ணுவோம். என்ன புக்கு? பாயத்தோர. சரி, எனக்கு கேஷ் புக்னா நாங்க அக்கௌண்ட்ஸ் ஆல்ரெடி படிச்சிருக்கோமே. கேஷ் புக்ல நாங்க ஒரு விஷயம் படிச்சிருக்கோமே, சிங்கிள் காலம் சிஸ்டம், டபுள் காலம், நெக்ஸ்ட் ஆக்சுவலா ட்ரிபிள் காலம் புக்னு படிச்சிருக்கோமே. படிச்சிருக்கீங்கல்ல? காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. சிங்கிள் காலம் கேஷ் புக், ட்ரிபிள் காலம் கேஷ் புக். ஞாபகம் இருக்கா இல்லையா? ஒன்னும் படிக்கல, திருப்பி சொல்லு பார்க்கலாம். நீங்க எப்படி படிச்சிருப்பீங்கன்னா டெபிட் சைடுல எழுதுறது எல்லாமே நீ வாங்குற பைசா. ஓகே, ரொம்ப சிம்பிள். காமர்ஸ் ஆன் காமர்ஸ் சொல்லுங்க, மண்டல ஏத்திக்கோ. நம்ம என்னெல்லாம் டெபிட் சைடுல வாங்குறோமோ அதெல்லாம் ரிசிப்ட்ஸ்னு சொல்லுவோம். என்னது? வாட் எவர் மணி யூ ரிசீவ் அதெல்லாம் டெபிட் சைடுல போடணும். புரிஞ்சுச்சா இல்லையா? வாட் எவர் ரிசிப்ட்ஸ் தட் வில் பி ரெக்கார்டட் வித் சைடு ஆக்சுவலா பாயத்தோர. வாட் எவர் ரிசிப்ட்ஸ் யூ டு தட் வில் பி ரெக்கார்டட் இன் தி ரிப்பீட் பண்ணா. Whatever receipts you do that will be recorded in the debit side. Whatever payments you do that will be recorded on which side actually? Credit side. Vaaythora solunga pakkalam. Debit side la what we record all the, credit side la we record all the. Here are kia solunga. Cash book debit side we record all the, credit side la we record all the. Idu clarity are kia? Yes or no va? Solunga pakkalam. We record all the receipts on the, we record all the payments on the. Very good. ஆனா நீங்க சிங்கிள் காலம், டபுள் காலம், ட்ரிபிள் காலம் கேஷ் புக் படிச்சிருக்கனால இப்ப புதுசா நான் யாரெல்லாம் இப்பதான் பிஆர்எஸ்ஏ படிக்கிறேன்னா பிரச்சனை வராது, கன்ஃபியூஸ் ஆகாது. அக்கௌண்ட்ஸ் இப்பதான் பார்க்கணும், பிரச்சனை இருக்காது. ஆல்ரெடி அக்கௌண்ட்ஸ் படிச்சவங்க தான் இந்த கன்ஃபியூஷன் வரும். என்னன்னா சிங்கிள் காலம், டபுள் காலம் கேஷ் புக்னா அப்ப கேஷ் புக்ல கேஷ்னு ஒரு காலம் இருக்குமே சார், பேங்க்னு ஒரு காலம் இருக்குமே சார். கரெக்டா? அதே மாதிரி இங்க கேஷ் ஒரு காலம் இருக்குமே சார், பேங்க்னு ஒரு காலம் இருக்குமே சார் டவுட் வரும். கரெக்டா? ஏன்னா ஆல்ரெடி படிச்சவங்க அந்த கன்ஃபியூஷன், படிக்காதவங்க கன்ஃபியூஷன் ஆகாது. ஓகேவா? ரெண்டு காலம் இருக்குன்னு படிச்சிருப்பீங்க. ஒன்னு என்ன காலம்? கேஷ் காலம், பேங்க் காலம். இங்க என்னது? நம்ம டிரான்சாக்ஷன்ஸ் ஃபுல்லாவே பேங்க்னு சொல்லிட முடியாது. சம்டைம் we may also do in what actually cash.
கேஷ ரிசீவ் பண்ணா கேஷ் காலம்ல போடுவீங்க கரெக்டா? பேங்க்ல அமௌண்ட் ரிசீவ் பண்ணா பேங்க் காலம்ல போடுவீங்க கரெக்டா? பேங்க் மூலமா நீங்க பேமெண்ட் பண்ணா பேங்க்ல இருந்து பேமெண்ட் காலம் போடுவீங்க கரெக்டா? பேங்க் இப்ப நீங்க கேஷர் பேமெண்ட் பண்ணா கேஷ் காலம் போடுவீங்க. எஸ்ஸா நோவா? பாயத்தோரா? அப்ப we record cash bookல all receipts, we record all the பாயத்தோரா. ஆனா என்னென்ன ரெக்கார்ட் பண்றோம்? we recording cash transactions ரெக்கார்ட் பண்றோம், பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ் ரெக்கார்ட் பண்றோம் கரெக்டா? அதே மாதிரி இங்க என்ன ரெக்கார்ட் பண்றோம்? கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் ரெக்கார்ட் பண்றோம். பாயத்தோரா. இங்க பாஸ்புக்ல ரெக்கார்ட் பண்ண போறதெல்லாம் பாஸ்புக்னு கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட்ல கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குமா பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குமா? காமன் சென்ஸ். பாஸ்புக்ல இருக்கிறதெல்லாம் கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குமா இல்ல பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குமா? சத்தமா சொல்லு, நல்லா சத்தமா சொல்லு. கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குமா பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குமா? நீ காசா வாங்கி காசா செலவு பண்ணா பேங்க்குக்கு என்ன பிரச்சனை? நீ என்ன கணத்தையா பண்ணணுமா கரெக்டா இல்லையா? பேங்க பொறுத்த வரைக்கும் பேங்க்ல எவ்வளவு ரிசிப்ட், பேங்க் மூலமா எவ்வளவு பேமெண்ட் பண்றதுன்னு தான் பார்ப்பான். எஸ் ஆர் நோ? பாயத்தோரா. அப்ப அவன் என்ன சொல்றான்னா பேங்க்ல எவ்வளவு ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட், அதாவது நீங்க பேங்க்ல என்ன ரிசிப்ட்ஸ் பேங்க்ல என்ன பேமெண்ட் தான் பாக்குறானா. புரியுதா? நீங்க எல்லாம் கேஷ் புக்னு சொன்னா கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் நினைச்சிடக்கூடாதான். கேஷ பத்தி அவன் பேசவே மாட்டானா. they don't talk about cash. புரியுதா இல்லையா? கேஷா எவ்வளவு ரிசீவ் பண்ண, கேஷா எவ்வளவு பேமெண்ட் பண்ணானு நம்ம அந்த சாப்டர்ல படிக்கவே மாட்டோம். when we say cash book in the bank reconciliation, cash book in the bank reconciliation na I am talking about only what column தான்? பேங்க்ல எவ்வளவு ரிசிப்ட், பேங்க்ல எவ்வளவு பேமெண்ட் தான் பாக்குறேன். நான் கேஷ பத்தி பேச மாட்டேன்னு சொல்றேன். புரியுதா இல்லையா? see those who not at all studied accounting பிரச்சனை கிடையாது, நான் சொல்ல ஈஸியா புரிஞ்சிடும். ஓகே, நான் வெறும் பேங்க் பத்தி தான் பேசுறேன். கிளியரா இருக்கியா? அக்கௌண்ட்ஸ் படிச்சவங்க நிறைய கன்ஃபியூஷன் வரும். ஏன்னா கேஷ் புக்னு சொன்னா அது கேஷ் தானே சார், நீங்க எப்படி சார் எடுக்கிறீங்க கேட்பீங்க. நான் கேஷ் புக்னு நான் சொன்னா கேஷ் காலம் பத்தி நான் பேசல, என்ன காலம் பத்தி தான் பேசிட்டு இருக்கேன்? பேங்க்ல எவ்வளவு ரிசிப்ட், பேங்க்ல எவ்வளவு பேமெண்ட் தான் பார்த்துட்டு இருக்கேன். புரியுதா இல்லையா? அப்ப whenever I say cash book in this chapter I'm representing cash transactions or bank transactions ah? அப்ப cash column bank column இல்ல cash and bank column ஆயத்தோர அப்படி பார்த்தா தான் மேட்ச் ஆகும் கரெக்ட்டா? பேங்க்ல இப்ப ரிசிப்ட் வந்து 1 lakh, பேங்க்ல பேமெண்ட் வந்து ஒரு 80,000, அப்ப எவ்வளவு பேலன்ஸ் இருக்கணும்? இது ஏன் ஸ்டேட்மெண்ட்ல. பேங்க்ல போனா 30,000 பேலன்ஸ் இருக்கும். ஏன் சார் டிஃபரன்ஸ்? இங்க 20,000 காமிக்குது, இங்க 30,000 காமிக்குது. ஏன் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சா அதுக்கு பேர் தான் பேங்க் ரெகன்சிலியேஷன். அதுக்கு பேர் தான். புரிஞ்சுச்சா? கையை தட்டு பார்க்கலாம் டக்குன்னு. ஒரே டைம் ஆன்சர் பண்ண போற, ஒரே டைம் எனக்கு ஆன்சர் பண்ண போற. there are two books are there. what are they? repeat பண்ண. cash book is prepared by the, அதாவது cash book is prepared by the accountant அப்படி நான் வச்சுக்கலாம் ஈஸியா. ஓகே, cash book is prepared by the okay, accountant ப்ரிப்பேர் பண்றான். pass book is prepared by the okay. when I say cash book, when I say, are we talking about cash transactions or bank transactions sir? பேங்க்ல எவ்வளவு ரிசிப்ட், பேங்க்ல எவ்வளவு பேமெண்ட் ரெக்கார்ட் பண்ணுவோம் சார். கேஷ் போட்டுருப்போமே, எஸ் கரெக்டாக போட்டிருப்போம். ஆனா கேஷ் காலம் பத்தி நான் டிஸ்கஸ் பண்ண மாட்டேன். ஐ அம் டிஸ்கசிங் வாட் காலம். அது கிளாரிட்டி ஆயிட்டீங்களா? இப்ப கிளியர் ஆயிட்டீங்களா? இப்ப 2 புக் இருக்கா? என்னென்ன புக் சொல்லுங்க பார்க்கலாம். ரிப்பீட் பண்ண. கேஷ் புக் இஸ் prepared by the பாயதோரா. கேஷ் புக் இஸ் prepared by the, passbook is prepared by the. whenever I say cash book, whether I'm representing cash column or bank column, cash transaction or bank transactions ஆயத்தோரா. அப்போ பேங்க்ல நடக்கிற எல்லா டிரான்சாக்ஷன்ஸையும் நம்ம அக்கௌண்டன்ட்டும் மெயின்டைன் பண்றாங்க கரெக்டா? அவர் மெயின்டைன் பண்ற புக்குக்கு பேரு பாயத்தோரா. பேங்க்ல நடக்கிற டிரான்சாக்ஷன்ஸ்லாம் அவர் மெயின்டைன் பண்ற புக்குக்கு பேரு பாயத்தோரா. பாஸ்புக். கிளியரா இருக்கு இது வரைக்கும்? நல்லா வாயத்தோரா. ஓகே, ஒரு கிளாரிட்டி வந்துருச்சா உங்களுக்கு? அப்ப 2 புக் இருக்கு. என்ன புக் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, சோ ஹோல் சாப்டர்ல 2 பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ண போறேன். ஒன்னு கேஷ் புக், வாயத்தோரா. ஒன் இஸ் other one is called as passbook. வாயத்தோரா. other one is called as. 2 பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ண போறேன். ஓகே, சோ குயிக்கா நீங்க புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலா
ஓகே, ஒன் இஸ் என்ன புக்கு, இன்னொன்னு திருப்பி திருப்பி நான் தான் சொல்லி தர போறேன். இங்க டெபிட் மைண்ட்ல வச்சுக்கோங்க, இங்க கிரெடிட் அப்படின்னு மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகே, ஹோல் சாப்டர்ல ரெண்டு விதமா பிரிக்க போறேன். ஒன்னு ஐ அம் கோயிங் டு டிஸ்கஸ் a கான்செப்ட் and other one is I am going to discuss a rule. ஓகே, ரெண்டே பாயிண்ட் தான், ரெண்டு ஒன் வேர்ட் மாதிரி டீச் பண்ண போறேன். ஒன்னு கான்செப்ட், இன்னொன்னு ரிப்பீட் பண்ண, ஒன்னு இன்னொன்னு, இந்த மாதிரி ரெண்டு விதமா பிரிக்க போறேன். நீங்க ஸ்கூல்ல படிச்ச மாதிரி இதெல்லாம் ஆட், இதெல்லாம் லெஸ், இதெல்லாம் லெஸ், இதெல்லாம் ஆட் அந்த மாதிரி படிச்சீங்கன்னா முட்டை போட்டு வீடு காமிச்சிருவாங்க. கிளியரா இருக்கீங்களா இல்லையா? ஆக்சுவலா இதெல்லாம் ஆட் பண்ணிப்பேன், நான் இதெல்லாம் லெஸ் பண்ணிப்பேன், இதுக்கு வரும்போது எல்லாம் லெஸ் பண்ணிப்பேன், இதெல்லாம் ஆட் பண்ணிப்பேன் படிச்சீங்கன்னா இங்கெல்லாம் சூப்பரா தெரியும், எக்ஸாம்ல போய் மாட்டிப்பீங்க. அதனால நான் சொல்ற மாதிரி தான் நீங்க படிக்கணும். those who studied in that pattern just ignore it, just follow what I say, it will be very easy for you. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கிளியரா இருக்கீங்களா? படிங்க பார்க்கலாம். what is the chapter name? bank reconciliation. இப்போ ஒரு ஐடியா கிடைச்சிச்சா? ஏன்னா டூ டிஃபரெண்ட் வேல்யூஸ் இருக்கும், அது ஏன் கண்டுபிடிச்சா அது என்னது reconciliation. புரியுதா? in bank reconciliation there are two books will be there. what are the books? cash book, passbook. repeat panna. cash book is prepared by the passbook is prepared by the clear ah irkingla? என்னெல்லாம் bank transactions பண்றோமோ அதெல்லாம் நம்ம cash bookல எழுதுவோம். when I say cash book, whether I am representing cash transactions or bank transactions ah வாயத்தர bank transactions பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். நான் உனக்கு இந்த சாப்டர் ரெண்டு விதமா பிரிக்க போறேன்டா. ஒன்னு கான்செப்ட், இன்னொன்னு ஃபர்ஸ்ட் ஃபுல்லா கான்செப்ட் சொல்லிடுவேன், அதை கிளாரிட்டியா புரிஞ்சுக்கணும் நீங்க. ரெண்டாவது ஃபுல்லா ரூல்ஸ் டீச் பண்ண போறேன். ரூல்ஸ் ஒண்ணுமே இல்ல, ஒரு ஒன் வேர்ட் மாதிரி தான், அதை வச்சா எல்லாமே நீ பண்ண போற. கிளியரா இருக்கீங்களா? அதை மட்டும் நீ புரிஞ்சுக்கிட்டா ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் பிஆர்எஸ் நீ ஒரு கான்சிக்வன்ஸ் ஃபேஸ் பண்ணா அது என்ன கான்சிக்வன்ஸ் நான் சொல்லி தரேன். கிளியரா இருக்கீங்களா? ஓகே, சொல்ல போறீங்க. என்ன சாப்டர் நேம்? there are two books are available. what are they? cash book and then a passbook. cash book is prepared by the passbook is prepared by the whenever I say cash book, whether I am representing cash transactions or bank transactions ah very good. நான் இப்ப என்ன எழுதிருக்கேன் புரியல? cash book, passbook, அது டெபிட் நான் என்ன, கிரெடிட் நான் என்ன, டெபிட் நான் என்ன, கிரெடிட் நான் என்னன்னு சொல்லி தர போறேன். ஓகே, நான் இது ஈஸியா சொல்லிடுவேன் டைரக்டா, நான் அந்த மாதிரி சொன்னா க்ரூட்டோ மனப்பாடம் பண்ற மாதிரி இருக்கும். அதனால ஒரு எக்ஸாம்பிள் டிஸ்கஸ் பண்ணி அந்த கான்செப்டை புரிய வச்சுட்டு அது ஏன் இங்க என்ன போடுறோம், இங்கே இதை போடுறோம், இது ஏன் இங்க போறோம், இது ஏன் இங்க போறோம்னு புரிஞ்சுக்க போறோம். உங்களால புரிஞ்சுக்க முடிச்சுன்னா வெல் அண்ட் குட். புரிஞ்சிக்கவே முடியல சார் அப்படின்னு லாஸ்டா படிச்சுதான் ஆகணும். ஹேவ் யூ அண்டர்ஸ்டுட்? கட்டாயமா புரியும் நான் சொல்றது கவனிச்சீங்கன்னா. So now you all understood the cash book concept, right? ஆயத்தொர. Okay. So cash bookல debit sideல we record receipts, கரெக்டா? ஆயத்தொர. சூப்பர். credit side we record all the payments, correct ah? Bayatора. Okay, debit side idana actually credit side, correct ah? Appa debit side we record all the credit side we record all the super. Now whenever I say cash book, whether I am representing cash or bank transactions ah, in the chapter ku sattama sollu, in the chapter ku cash book na I am not talking about, I am talking about clear idea. bankla receipt வந்து 10,000 receive பண்ணிருக்காங்களாம். how much bankla receipt? 10,000. வாயத்தோர. bankla receipt எவ்வளவு actually? 10,000. repeat பண்ண பார்க்கலாம். 10,000. bankla receipt வந்து 10,000. clear-ஆ இருக்கியா? எவ்வளவு பேமெண்ட் பண்ணிருக்காங்கன்னா பேங்க்ல இருந்து எவ்வளவு பேமெண்ட் பண்ணிருக்காங்கன்னா 8,000 பேமெண்ட் பண்ணிருக்காங்க. how much payment? 8,000. சொல்ல பேங்க்ல எவ்வளவு ரிசிப்ட்? 8,000. how much பேங்க்ல இருந்து paid? 8,000. ரிப்பீட் பண்றியா? how much receipt? 8,000. how much paid? 8,000. பேங்க்ல 10,000 cash இருந்தது, ரிசிப்ட் வந்தது, அதுல இருந்து பேமெண்ட் பண்ணது 8,000. how much balance we have in the bank? 2,000. பாயத்தர. Last class I told you how to discuss ledger accounts, correct? எப்படி க்ளோஸ் பண்ணனும் டிஸ்கஸ் பண்ணா இருக்கா இல்லையா? லாஸ்ட் கிளாஸ்க்கு பிஃபோர் கிளாஸ், கரெக்ட்டா? இப்போ நீ டோட்டல் பண்ண போற. டோட்டல் பண்ணா which side is higher ஆ இருக்கு? பாயத்தர. அப்ப இங்க 10,000 ஆ? பாயத்தர. இங்க என்ன போறீங்க ஆக்சுவலா? 10,000 ஆ? எஸ் ஆ நோவா? எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு? போடுவோமா நம்ம ஆக்சுவலா? 2,000 என்ன எழுதுவீங்க ஆக்சுவலா? பை பேலன்ஸ் கேரி டவுன். படிச்சோமா இல்லையா ஆக்சுவலா? டோட்டல் டாலி பண்ணும்போது ரிசிப்ட் 10,000 இருக்கு, பேமெண்ட் 8,000 இருக்கு. அப்ப டிஃபரன்ஸ் என்ன? அது என்ன எழுதுவீங்க ஆக்சுவலா? பை பேலன்ஸ் கேரி டவுன்.
இங்க என்ன எழுதுங்க ஆக்சுவலா அத to balance brought down. வாட் ஆக்சுவலா அது to balance brought down. எவ்வளவு வேல்யூ ஆக்சுவலா? நல்லா ரிப்பீட் பண்ண போறேன். கேஷ் புக்ல இப்ப எவ்வளவு ரிசிப்ட்? கேஷ் புக்ல அதாவது என் பேங்க்ல எவ்வளவு பேமெண்ட் பண்ணா? அப்ப என் கையில எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு? whether you are having cash in the bank. உன் பேங்க் அக்கவுண்ட்ல கேஷ் இருக்கா இல்லையான்னு கேக்குறான். உன் கையில எவ்வளவு பைசா இருக்கு? எவ்வளவு செலவு பண்ணிட்ட? அப்ப பேங்க்ல எவ்வளவு பைசா இருக்கு? அப்ப பைசா இருக்கா இல்லையா? அதான் கேக்குறான். whether you are having cash in the bank. புரியுதா இல்லையா? காமன் சென்ஸ் கேள்வி கேக்குறான். உங்க பேங்க்ல எவ்வளவு பைசா இருந்தது? how much payment you done? அப்ப how much balance you have in your bank? are you having bank balance ன்னு கேக்குறான். are you having balance? எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு? whenever you are having balance in the bank, உன் பேங்க்ல பைசா இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு ஃபேவரபிள் பேலன்ஸ். அதுக்கு பேரு உன் பேங்க்ல மணி இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு ஃபேவரபிள் பேலன்ஸ். whenever you are having money in the bank. நிமிர்ந்து உட்காரணும். கூப்பிடவன நிமிர்ந்து உட்கார. என்ன பண்ற? கைய மேல வை. கை கட்டிக்கோ. அழகான பாரு. so whenever you are having balance in the bank, that is called as an actual favorable balance. repeat பண்ணு பார்க்கலாம். actually எவ்வளவு favorable balance இருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளியரா இருக்கியா? இது கேரி டவுனா? லாஸ்ட் கிளாஸ் தான் சொல்லி கொடுத்தனா? கேரி டவுன்ன்றது என்ன ஆக்சுவலா? சத்தமா சொல்லு. இத என்ன பண்ணணும்னு சொல்லிருக்கேன்? brought down அப்படின்னு கொண்டு வரணும் சொன்னா ஞாபகம் இருக்கா? this brought down is what balance? லாஸ்ட் கிளாஸ் சொல்லி கொடுத்தேன். எதை பேலன்ஸா சொல்லணும், எதை பேலன்ஸா சொல்லக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்தேன். ஞாபகம் இருக்கா இல்லையா? பேலன்ஸ்னு கேள்வி கேட்டானா க்ளோசிங்க பார்க்கணுமா ஓப்பனிங்க பார்க்கணுமா? புரியல? நல்லா சத்தமா சொல்லு. அப்ப கேரி டவுன பார்க்கணுமா brought down பார்க்கணுமா? எப்பயுமே பேலன்ஸ்னு கேள்வி கேட்டாங்கன்னா பேலன்ஸ் இது என்ன பேலன்ஸ் அப்படி கேட்டாங்கன்னா brought down தான் நம்ம பார்ப்போம். எது brought down? இங்க டெபிட் சைடுல இருக்கிறது brought down, கிரெடிட் சைடுல இருக்கிறது brought down. கரெக்ட்டா? இப்ப கேஷ் புக்ல என்ன பேலன்ஸ் வந்துச்சு? கேஷ் புக்ல இப்ப என்ன பேலன்ஸ் வந்திருக்கு? டெபிட் பேலன்ஸா கிரெடிட் பேலன்ஸான்னு கேள்வி கேக்குறான். புரியல? இப்ப கேஷ் புக்ல டெபிட்டா பேலன்ஸ் வந்துச்சு. எவ்வளவு பேலன்ஸ் வந்துச்சு? இங்க வந்திருக்க பேலன்ஸ் ஃபேவரபிளா அன்ஃபேவரபிளா? ரிப்பீட் பண்ண. கரெக்ட்டா? எஸ் ஆர் நோ ஆக்சுவலா? அப்போ கேஷ் புக்ல டெபிட் இருக்கு. கேஷ் புக்ல டெபிட் இருக்கு. கரெக்ட்டா? கேஷ் புக்ல இப்ப டெபிட்னு வந்துச்சுன்னா உங்களுக்கு அங்க பேலன்ஸ் ஃபேவரபிளா இருக்கா அன்ஃபேவரபிளா இருக்கா? வாயத்தோட அவ்வளவுதான் ஃபேவரபிள் எழுதணும். have you understood? இந்த சார்ட்டை நீங்க படிச்சீங்கன்னா அதுக்கு பேர் தான் கான்செப்ட். ஓகே? அந்த சார்ட் எப்படி வந்துச்சுன்னு அப்ப சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். கிளியரா இருக்கீங்களா? உங்களுக்கு அதெல்லாம் புரிஞ்சுச்சுன்னா சூப்பர். புரியலன்னா வேற ஆப்ஷன் கிட்ட இதை படிச்சுக்கணும். கிளியரா இருக்கியா? சொல்ல போறீங்க. கேஷ் புக் டெபிட் சைடா இருந்தா ரிப்பீட் பண்ண. கிளியரா இருக்கியா? எஸ்ஸா நோவா? shall I discuss next concept? ஓகே. இதே கேஷ் புக்க நம்ம இப்படி பார்க்க போறோம். கேஷ் புக்க இதே மாதிரி டெபிட் சைடுல we record all the receipts, கிரெடிட் சைடுல we record all the payments. ரிப்பீட் பண்ணுங்க பார்க்கலாம். ஆக்சுவலா கேஷ் புக் டெபிட் சைடு ரெப்ரசன்ட் நல்லா வாயத்தோர, கிரெடிட் சைடு ரெப்ரசன்ட் கிளியரா இருக்கியா? டெபிட் சைடுல ரெப்ரசன்ட் கிரெடிட் சைடுல ரெப்ரசன்ட். சூப்பர். கிளியரா நாட் கிளியரா? ஓகே. இப்போ ரிசிப்ட்ல பேங்க்ல 10,000 rupees நான் ரிசிப்ட் வாங்கியிருக்கேன். how much bankல I received? வாயத்தோர, I received 10,000 rupees receipt in my bank. ஓகேவா? அது கேஷ் புக்ல ரிசிப்ட் என்டர் பண்ணிட்டேன். எவ்வளவு? ஆனா ஆக்சுவலா நான் இப்போ 12,000 rupees பேமெண்ட் பண்ணணும். எவ்வளவு பேமெண்ட் பண்ணணும்? என் பேங்க்ல எவ்வளவுதான் பைசா இருக்கு? ஆனா how much I wanted to make payment? நல்லா வாயத்தோர. ஆக்சுவலி பிராக்டிகலா திங்க் பண்ணி பாரு. உன் பேங்க்ல பைசா எவ்வளவு இருக்கு? அதுதான் நீ கேஷ் புக்ல 10,000 ரிசிப்ட் எழுதிருக்க. உன் பேங்க்ல இப்ப எவ்வளவு பேமெண்ட் பண்ணணும்னு சொல்றேன். கரெக்டா? ஆக்சுவலா உன்னால எவ்வளவுதான் பண்ண முடியும்? அப்ப எவ்வளவு எக்ஸ்ட்ராவா பண்ற மாதிரி இருக்கு? இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவா நீ பேமெண்ட் பண்ணணும்னா
உங்ககிட்ட பைசா இல்ல, எக்ஸ்ட்ராவா நீ பேமெண்ட் பண்ணணும், அக்கௌண்ட்ல பைசா இல்லாம எக்ஸ்ட்ராவா நீ பேமெண்ட் பண்ணணும்னா பேங்க்ல நீங்க ஒரு லோன் எடுக்கலாம். அந்த லோனுக்கு பேரு ஷார்ட் டேர்ம் லோன். சொல்லுங்க பார்க்கலாம். ரிப்பீட் பண்ண. ஓகே, பேங்கர் வந்து உனக்கு லோன் மாதிரி கொடுப்பாங்க. விட பைசா இல்ல, அதனால இப்ப பைசா தரேன்னு கொடுத்துருவாங்க. புரியுதா? இப்ப எவ்வளவு பைசா இல்ல, அது உனக்கு பைசா லோனா கொடுத்துருவான். எப்போ உங்ககிட்ட பைசா வருதோ அப்ப நான் எடுத்து பண்றான். சொல்ல புரிஞ்சா இல்ல? உனக்கு பெர்மிஷனா கேட்க மாட்டான், அந்த பைசா நான் எடுத்துப்பேன். இப்ப எவ்வளவு பைசா இல்ல, அது உனக்கு லோன் கொடுப்பாங்க. என்ன லோனு? வாயத்தோர லோன் கொடுத்துருவான். எவ்வளவு பைசா கொடுத்துருவான்? இப்ப கொடுத்துருவான். லேட்டர் பீரியட் ஆஃப் டைம் எப்போ உங்ககிட்ட மணி வருதோ அப்ப அவனுக்கு கேட்க மாட்டேன், அந்த பைசா எடுத்துப்பேன். அந்த மாதிரி இருக்கிறது பேர் என்ன லோன் சொல்றேன்? வாயத்தோர. இந்த ஷார்ட் டேர்ம் லோன்ல பேங்க் ஓவர் டிராஃப்ட்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. சொல்லுங்க. அது அதுதான் இன்னொன்னு என்ன சொல்லுவோம், கேஷ் கிரெடிட், சிசி அக்கவுண்ட்னு சொல்லுவோம். கேஷ் கிரெடிட் சொல்லுங்க பார்க்கலாம். ஷார்ட் டேர்ம் லோன்ல தான் பேங்க் ஓவர் டிராஃப்ட்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. இன்னொன்னு ஆக்சுவலா கேஷ் கிரெடிட். இதுதான் ஒண்ணு இல்ல, பேங்க் அக்கவுண்ட்க்கு டைப். ஓகேவா? அதுக்கு நமக்கு பெருசு சம்மதம்லாம் கிடையாது. ரெண்டு டைப் இருக்கு. என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பேங்க் ஓவர் டிராஃப்ட், கேஷ் கிரெடிட். சொல்லுங்க பார்க்கலாம். இட்ஸ் லைக் எப்படின்னா, முன்னாடிலாம் இருந்துச்சு, இப்ப இருக்கலாம் தெரியல. இப்ப மேல ஏர்டெல் எப்படி இருக்கும்னா, என்னோட போன் கால் பேசிட்டே இருக்கேன், ஜீரோ பேலன்ஸ் ஆயிடுச்சுன்னா நான் இன்னும் -10 நான் பேசிக்கலாம். என் அக்கௌண்ட்ல பைசாவே இருக்காது, என் மொபைல் ரீசார்ஜே பண்ணிருக்க மாட்டேன். ப்ரீபெய்ட்ல எப்படின்னா, ஜீரோ ஆயிடுச்சுன்னா நீ ஒரு ₹10 என்ன தருவான், லோன் மாதிரி கொடுப்பான், நீ யூஸ் பண்ணி பேசிக்கலாம். புரியுதா? நெட் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ஆஃப்டர் தட் நீ பேச முடிச்சு ₹10 நெகட்டிவ் ஆயிடுச்சா? கரெக்டா இல்லையா? உனக்கு ஜீரோ ஆகி நெகட்டிவ் ஆயிருக்கு. எவ்வளவு நெகட்டிவ் ஆயிருக்கு? அவன் என்ன சொல்லுவான், நெக்ஸ்ட் நீ ரீசார்ஜ் பண்ணுவல, புரியுதா? நெக்ஸ்ட் டைம் ரீசார்ஜ் ₹50 பண்றனா ₹10 அதை எடுத்துட்டு மீதி ₹40 யூஸ் பண்ண கொடுத்துருவேன். புரிஞ்சுச்சா? அதெல்லாம் இப்ப இருக்கான்னு எனக்கு தெரியல, முன்னாடிலாம் இருந்துச்சு. நான் சொல்ல 5-7 இயர்ஸ் பேக்ல முன்னாடி இருந்துச்சு. ஓகேவா? இப்ப இருக்கான்னு எனக்கு தெரியாது. அது மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி கொடுக்கறது பேர் தான் பேங்க் ஓவர் டிராஃப்ட். பேங்க்ல கொடுத்தாங்கன்னா இப்ப பேங்க்ல எவ்வளவு பைசா இருக்கு, செலவு பண்ணிக்கோ. எவ்வளவு நெகட்டிவா போகுது, பாயத்தோர பேங்கர் வித்ட்ரா பண்ணிக்கோன்னு சொல்றான். நீ யூஸ் பண்ணிக்கோ, பிரச்சனை இல்ல, நெகட்டிவா யூஸ் பண்ணிக்கோன்றான். ஆனா எப்ப பைசா போற இப்ப எடுத்துப்பேன். கிளியரா இருக்கீங்களா? இப்ப எவ்வளவு ரிசிப்ட் இருக்கு, பாயத்தோர எவ்வளவு பேமெண்ட் பண்ணணும், இப்ப நம்மளால பண்ண முடியுமா? எஸ், பண்ணலாம். என்ன என்ன ஃபெசிலிட்டி கொடுப்பாங்க? பேங்க் ஓவர் டிராஃப்ட். சொல்லுங்க பார்க்கலாம். ரிப்பீட் பண்ண பார்க்கலாம். பேங்கர் வந்து பேங்க் ஓவர் டிராஃப்ட்னு ஒரு ஃபெசிலிட்டி கொடுப்பாங்க. எவ்வளவு ஃபெசிலிட்டி இப்ப ப்ரொவைட் பண்ணுவாங்க உங்களுக்கு? ஆக்சுவலா பாயத்தோர 2000. இப்ப சொல்ல போறீங்க which side is higher actually? ரிப்பீட் பண்ண. இங்க ₹12,000 இருக்கா, இங்க ₹12,000 கொண்டு வரணுமா? எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு? நல்லா ரிப்பீட் பண்ண. அப்ப என்ன எழுதுவீங்க ஆக்சுவலா? to balance carry down. கரெக்டா? இது என்ன எழுதுவீங்க ஆக்சுவலா? by balance brought down. எவ்வளவு வேல்யூ? இப்ப என் கேள்விக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லணும். ஆக்சுவலா ₹10,000 12,000 பேமெண்ட் பண்ணணும். ஆர் யூ ஹேவிங் பேலன்ஸ் இன் த பேங்க்? அதாவது உன் பேங்க் அக்கவுண்ட்ல பைசா இருக்கா? பைசா இல்லாம என்ன ஆயிருக்கீங்க? ஆக்சுவலா நெகட்டிவ் ஆயிருக்கு. கரெக்டா? ஜீரோ இருந்தா கூட பிரச்சனை இல்ல, நெகட்டிவ் ஆயிருக்கு. எவ்வளவு நெகட்டிவ் ஆயிருக்கு? அப்ப ஆர் யூ ஹேவிங் கேஷ் இன் த பேங்க்? நாட் ஹேவிங்கா? whenever you are having balance என்னன்னு சொன்னா பாயத்தோர, whenever you are having balance என்னன்னு சொன்னா, when you are not having balance na unfavorable balance. ரிப்பீட் பண்ண. எப்பலாம் உங்ககிட்ட பேலன்ஸ் இருக்கோ அப்ப என்னன்னு சொன்ன? whenever you are not having balance in the bank, அதுக்கு பேரு unfavorable balance. ரிப்பீட் பண்ணுவீங்களா? ஆக்சுவலா சொல்லுங்க பார்க்கலாம். when you are having balance in the bank na, when you doesn't have balance, bank balance இல்ல, ஜீரோ ஆகி நெகட்டிவ் ஆகுதுன்னா இப்ப கிளாரிட்டியா சொல்வீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். when you are having cash in the bank, when you doesn't have நெகட்டிவா போயிட்டு இருக்கு அப்பனா இப்ப சொல்வீங்களா? ஆக்சுவலா இது கேரி டவுன் பார்க்கணும், ப்ராட் டவுன் பார்க்கணுமா? க்ளோசிங்க பார்க்கணும், ஓப்பனிங்க பார்க்கணுமா? இப்ப ஓப்பனிங் பேலன்ஸ் கேஷ் டெபிட் சைடுல இருக்கா, கிரெடிட் சைடுல இருக்கா? அப்ப பேலன்ஸ் டெபிட் சைடா, கிரெடிட் சைடா? இப்ப கேஷ் புக்ல கிரெடிட் பேலன்ஸ் ஆச்சுன்னா இந்த இடத்துல ஃபேவரபிளா அன்ஃபேவரபிளா? புரிஞ்சுச்சா? அப்ப கேஷ் புக்ல
டெபிட் சைடு ரெப்ரசன்ட் என்ன பேலன்ஸ்? கேஷ் புக் டெபிட் சைடு ரெப்ரசன்ட், கிரெடிட் சைடு ரெப்ரசன்ட் அன்ஃபேவரபிள் பேலன்ஸ். பாருங்க என்ன பேலன்ஸ் ஆக்சுவலா? புரியுதா? கிளியரா நாட் கிளியரா? நல்லா வாயத்தோரா சொல்லுங்க. கேஷ் புக் டெபிட் சைடு இண்டிகேட்ஸ், கிரெடிட் சைடு இண்டிகேட்ஸ். அது எப்படி வந்துச்சுன்னு புரியுதா? இல்ல நீ மனப்பாடம் பண்ற மாதிரி இருக்கும். நான் கேஷ் புக் டெபிட்னா ஃபேவரபிள், கிரெடிட்னா அன்ஃபேவரபிள் மனப்பாடம் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போ நான் சொல்ல புரிஞ்சா உன் ஞாபகம் இருக்கு. எப்பயுமே கையில பைசா இருக்க மாதிரி பேலன்ஸ் வந்துச்சுன்னா ஃபேவரபிள்ரா. ஓ பேலன்ஸ் இல்லடா, அப்ப அங்க வந்து அதுல கம்மியா இருக்கு, நெகட்டிவா இருக்குன்னா அப்ப வந்து அன்ஃபேவரபிள்டா அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். புரியுதா? அப்ப கேஷ் புக் டெபிட் சைடு ரெப்ரசன்ட், கிரெடிட் சைடு ரெப்ரசன்ட். புரிஞ்சிருச்சா? கிளாரிட்டி ஐடியா இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். இது வரைக்கும் என்னெல்லாம் பார்த்தோம்? ரெகன்சிலேஷன் 4 டைப் சொல்லலாம். என்னென்ன டைப்? receivable reconciliation, payable reconciliation, bank reconciliation. In bank reconciliation there are 2 books are there. What are the books are there? Cash book is prepared by the passbook is prepared by the repeat பண்ண அது கிளியரா இருக்கியா? Okay. So இந்த cash bookல debit sideல balance வந்துச்சுனா, credit sideல balance வந்துச்சுனா clear idea? பாயத்துற இந்த கேஷ் புக் நம்ம ப்ரிப்பேர் பண்றோம், அதனால ரிசிப்ட் பேமெண்ட் அழகா கண்டுபிடிச்சிட்டீங்க. புரியுதா? கேஷ் புக் டெபிட் சைடு ரெப்ரசன்ட் என்னது? ரிசிப்ட்ஸ். கிரெடிட் சைடுல போறதுனா புரியுதா? ஓகே. கேஷ் புக் டெபிட் பேலன்ஸ் என்னன்னு சொல்லுவோம்? சத்தமா சொல்ல. கேஷ் புக் கிரெடிட் சைடு ரெப்ரசன்ட். இது கிளாரிட்டி ஆயிட்டீங்களா? How many of them are understood this cash book ஓட பாயிண்ட்? கையை தூக்க பார்க்கலாம். How many are having doubt? Clarity ஆயிட்டீங்களா? Cash book ஓட debit balance is called as, credit balance is called as. Clarity ஆயிட்டீங்களா? Next point, I am going to discuss passbook. வாயதோ என்ன புக்? நார்மலா பாஸ்புக் பார்த்திருந்தீங்கன்னா, பிராக்டிகலா நீங்க பாஸ்புக் பேங்க் ஸ்டேட்மெண்ட் பார்த்திருந்தீங்கன்னா எப்படி இருக்கும்னு சொல்றேன். ஓகே. டேட்னு ஒரு காலம் போட்டிருப்பாங்க. கரெக்டா? வாயத்தோர என்ன டேட்ல டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணுன்ற டேட்டா போட்டிருப்பாங்க. கரெக்டா இல்லையா? ஓகே. ஏசிய யாருக்கு? ஸ்வெட்டர் போட்டுருக்கோம் நீங்க நாளிலிருந்து. சொல்லுங்க. சூப்பர். நான் சத்தமா சொல்லுங்க. நாளைக்கு பேக்ல வச்சு எத்தனை வரணும். புரியுதா இல்லையா? எனக்கு வேர்த்துன்னு இருக்கு. நீங்க உட்காந்து சைட்டா உட்காந்து ஜாலியா உட்காந்து இருக்கீங்க. ஆக்சுவலா அதை தூக்கம் வருது. அப்படியே உட்காந்து தூங்கிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலா கரெக்டா இல்லையா? நல்லா தூங்கிட்டு இருக்க. கரெக்டா முடிச்சுட்டு இருக்க. நீ காது மேல எப்ப நான் இப்போ நீ முடிச்சுட்டு இருந்த. நான் என்ன சொன்ன சொல்லு பார்க்கலாம். கேஷ் புக் யார் ப்ராப் பண்ணுவாங்க சொல்லு பார்க்கலாம். அக்கௌண்டா கம்பெனியா? 2 பேருமா? பத்தியா எப்படி மாட்டின பாரு என்கிட்ட நீ. சரி ஓகே. ஒழுங்கா கவனிங்க. ஏசி ரிமோட் எங்க இருக்கு? ஏசிலாம் ஆஃப் பண்ணி என்ன பண்றேன்? ஃபேன் போட்டுறோம் உங்களுக்கு. எனக்கு இபி சார்ஜஸ் மிச்சமாயிடும். கரெக்டா? சரி. டேட்னு ஒரு காலம். கரெக்டா? எஸ்ஸா நோவா? அடுத்தது பர்டிகுலர்ஸ் இருக்கும். பர்டிகுலர்ஸ் நம்ம கேஷ் எடுத்தோமா, டெபாசிட் பண்ணோமா, அந்த மாதிரி போட்டிருப்போம். புரியுதா? இல்ல கிரீக் அண்ட் லாட்டின் பேசுற மாதிரி இருக்கா? சோ என்ன கேஷ் தான் போட்டோம், என்ன கேஷ் டெபாசிட் பண்ணோம், என்ன கேஷ் வித்ட்ரா பண்ணோம், டிரான்சாக்ஷன்ஸ் எழுதியிருப்பாங்க. அப்புறம் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா டெபிட் கிரெடிட் இருக்கும். ஆனா நம்ம எப்படி படிப்போம்? ஆக்சுவலா உங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட் படி எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா கேஷ் புக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். ஆக்சுவலா கரெக்டா? ஏன்னா கேஷ் புக் இஸ் ப்ரிப்பேர்ட் பை us. எஸ்ஸா நோவா? கேஷ் புக் இஸ் ப்ரிப்பேர்ட் பை us. அப்போ இவன் ரிசிப்ட் அண்ட் டெபிட் சைடு இருக்கான்ல, பாஸ்புக் நீ எக்ஸ்டர்னல் பர்சன் தான ப்ராப் பண்றான். அவனுக்கு ஆப்போசிட் தானே இருக்கும். கரெக்டா இல்லையாடா? என் அக்கௌண்ட் அவன் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கானா, அப்ப அவன் ஆப்போசிட் தானே போடுவான். எஸ்ஸா நோவா? அப்ப கேஷ் புக் டெபிட் சைடு என்ன இருக்கு? கேஷ் புக் டெபிட் சைடு என்ன எழுதுற? கிரெடிட் சைடு என்ன எழுதுற? எல்லாம் வாயத்தோற. கிரெடிட் சைடுல என்ன எழுதுற? கிரெடிட் சைடு என்ன எழுதுற? டெபிட் சைடு என்ன எழுதுற? கிளியரா இருக்கியா? அப்படியே உல்டாவா ஒர்க் ஆகும்னு சொல்றேன். ஆப்போசிட்டா ஒர்க் ஆகும்ன்றேன். அப்ப கேஷ் புக் டெபிட் சைடுல ரிசிப்ட் எழுதுறேன்னா அப்போ இங்க என்னவா இருக்கும்? ஆக்சுவலா கிரெடிட் சைடுல தான் ரிசிப்ட்ஸ். எஸ்ஸா நோவா? ஆனா ஆக்சுவலா ரிசிப்ட்னு சொல்ல மாட்டோம் பேங்க்ல, டெபாசிட்ஸ்னு சொல்லுவோம். வாய்த்துறானது எனக்கு இல்ல சார், கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணா நீ ரிசிப்ட்னு படிச்சுக்கோங்க. கிளியரா இருக்கீங்களா? வாயத்தோர. இங்க என்ன இருக்கு? ஆக்சுவலா கிரெடிட் சைடு என்ன ரெக்கார்ட் பண்றோம்? சத்தமா சொல்லு.
பேமெண்ட்ஸா? எனக்கு தான் அது பேமெண்ட். கடனா? எனக்கு தான் அது பேமெண்ட், எனக்கு தான் செலவு. ஆனா பேங்கரை பொறுத்த வரைக்கும் யாரோ பைசா எடுத்துட்டு போறாங்க, கரெக்டா? அதனால அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா வித்ட்ராயல்ஸ். சொல்லுங்க பார்க்கலாம். உனக்கு ரொம்ப புரியுதா நீ பேமெண்ட் படிச்சுக்கோங்க. புரியுதா? புரியுதா இல்லையா? அப்ப கேஷ் புக்ல டெபிட் என்ன எழுதிருப்பீங்க? ஆனா என்ன எழுதிருக்கேன்? கேஷ் புக் கிரெடிட்ஸ் என்ன எழுதுவோம்? இங்க என்ன எழுதணும்? ஏன்னா இது மெயின்டைன்டு பை த, அதனால உல்டாவா இருக்கும். புரியுதா? கிரெடிட் டெபிட் நாம உல்டாவா போட்டிருப்போம். புரிஞ்சுச்சா இல்லையா? எதவே புரிஞ்சுச்சு நான் சொன்ன பாயிண்ட்? அப்படியே ஆப்போசிட்டா போடணும்னு சொல்றேன். புரியுதா? அப்போ ரிசிப்ட்ஸ் பேமெண்ட் ரிசிப்ட்னு போடணும். கிளியரா இருக்கீங்களா? இங்க என்ன கொடுத்திருப்பாங்க? பேலன்ஸ் ஒரு காலம் கொடுத்திருப்பாங்க, கரெக்டா? இப்படிதான் பாஸ்புக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். என்ன காலம் இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம்? டேட், டெபிட், கிரெடிட், பேலன்ஸ். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா வித்ட்ராயல் எவ்வளவு பண்ணாங்க, அத பேமெண்ட் எவ்வளவு பண்ணாங்க, ரிசிப்ட் எவ்வளவு பண்ணாங்க, பேலன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு கிடைக்கும். புரியுதா? இப்படிதான் நார்மலா பேங்க் ஸ்டேட்மெண்ட்டோ பாஸ்புக்கோ இப்படிதான் இருக்கும். கிளியரா? ஆனா இந்த மாதிரி சொன்னா புரியாது ஆக்சுவலா. அதனால நம்ம டி டைப்பா மாத்திக்க போறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் கிளியரா இருக்கீங்களா? பாயத்தோட நல்லா போதையில உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருக்கீங்க ஒரு 4-5 பேர். நான் பாஸ்புக்கையும் இந்த மாதிரி டெபிட் கிரெடிட்னு மாத்திக்க போறேன். இல்ல, அரை மணி நேரம் உட்கார முடியும் உங்களால. எக்ஸாம்ல போய் இப்படி 3 மணி நேரம் உட்காரீங்க நான் யோசிக்கிறேன் ஆக்சுவலா. கரெக்டா இல்லையா? பாஸ்புக்ல கேஷ் புக் ஆப்போசிட்டா? அப்ப ரிசிப்ட் எங்க போடணும்? கரெக்டா? பேமெண்ட் எங்க போடணும்? வாயத்தோர. கிளியரா இருக்கியா? பேமெண்ட் நாம என்னன்னு சொல்லுவோம்? சத்தமா சொல்லு. ஒரு டைம் தான் சொல்லுவேன், மண்டல ஏத்திக்கணும் நீங்க. என்னது ஆக்சுவலா அது? இங்க என்ன போடுவோம்? சூப்பர். பாஸ்புக்ல என்னோட பேங்க், என் கம்பெனியோட பேங்க் பாஸ்புக்ல என்கிட்ட எவ்வளவு ரிசிப்ட் வந்திருக்குன்னு சொல்லணும்னா 10,000 rupees வந்திருக்குன்றாங்க. எவ்வளவு ருபீஸ்? நிம்மதிதான் உட்காரணும். செல்லக்குட்டி அங்க கூட பேர் கூட. பேர் என்ன? உன் பேர் தான்டா. உன் பேர் தான் சுதாவா? சுதர்ஷனா? சுதர்ஷன என்ன மட்டும் தான் பார்க்கணும் ஆக்சுவலா. ஓகே, கீழே கொஞ்சம் வேடிக்கை பார்த்துட்டு கூடாது. கவனிங்க பாரு. ரிசிப்ட் எவ்வளவு இருக்கு? நல்லா சத்தமா சொல்லு. 10,000 rupees ரிசிப்ட் இருக்கா? வாயத்தோர. பேமெண்ட் வந்து 8,000 rupees பண்ணிட்டாங்க என் பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து. எவ்வளவு பேங்க்ல ரிசிப்ட் இருந்தது? எவ்வளவு பேமெண்ட் பண்ணிட்டாங்க? எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு? ஆர் யூ ஹேவிங் பேலன்ஸ் இன் த பேங்கா? எவ்வளவு பேலன்ஸ்? அப்ப இது ஃபேவரபிளா இருக்குமா அன்ஃபேவரபிளா இருக்குமா? சூப்பர். அதே டெபிட் கிட்ட கொஞ்சம் டி டேபிள் ஓபன் பண்ணி கொஞ்சம் ஈஸியா போடுறேன். ஓகே, இப்போ டோட்டல் பண்ண போறீங்க. டோட்டல் பண்ணுங்க. இங்க என்ன போடுவீங்க? என்னென்ன எழுதுவீங்க? புரியல. இங்க என்ன எழுதுவீங்க? பை பேலன்ஸ். என்ன ஆக்சுவலா brought down. எவ்வளவு பை பேலன்ஸ் brought down? கரெக்டா? இப்போ எந்த பேலன்ஸ் எந்த பாப்பீங்க? கேரி டவுனா brought downா? பாயத்தோர. brought down டெபிட்ல இருக்கா கிரெடிட்ல இருக்கா? கிரெடிட்ல இருக்கா? இந்த எக்ஸாம்பிள் நமக்கு ஃபேவரபிளா ஆக்சுவலா அன்ஃபேவரபிளா? எப்படி சொல்றீங்க? we are having balance. எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு? முட்டாள்தனமா இங்கேயும் பேலன்ஸ் இருக்கு சார், ஏன் அன்ஃபேவரபிள் கேள்வி கேட்றாத. இங்க பேலன்ஸ் வருது நெகட்டிவா இருக்கு. புரியுதா இல்லையா? ஆக்சுவலா எல்லாத்தையும் பேலன்ஸ், அந்த பேலன்ஸ் நம்ம சொல்லல. பேலன்ஸ் பேங்க்ல பேலன்ஸ் இருக்கான்னு பாக்குறோம். பேங்க்ல இங்க பேலன்ஸ் இருக்கா? எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு? 2,000 இருக்கா? அப்ப இது ஃபேவரபிளா அன்ஃபேவரபிளா? வாயத்தோர. ஃபேவரபிளா? இப்ப பாஸ்புக்ல டெபிட் பேலன்ஸ் இருக்கா கிரெடிட் பேலன்ஸ் இருக்கா? அப்ப பாஸ்புக்ல இப்ப நமக்கு வந்திருக்கிறது டெபிட் பேலன்ஸ் ஆர் கிரெடிட் பேலன்ஸ்? டெபிட் பேலன்ஸ் ஆர் கிரெடிட் பேலன்ஸ்? இப்ப பாஸ்புக் டெபிட் பேலன்ஸ் கிரெடிட் பேலன்ஸா? என்னவா இருக்கு? வாயத்தோர. அப்படியே ஆப்போசிட்டா வரும். இங்க அன்ஃபேவரபிள்னா இங்க ஃபேவரபிள் வரும். இங்க ஃபேவரபிள்னா அப்படி நான் சொன்னா நீ மனப்பாடம் அடிச்சிருவ. ஓகே, அதான் இவ்வளவு எல்லா கதையும் சொல்லிட்டு வந்திருக்கேன். ஆனா அந்த கதை புரியுதா தெரியல, பட் புரிஞ்சுச்சுன்னா சூப்பர், வெல் அண்ட் குட். கிளியரா இருக்கீங்களா? எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு சார் இந்த எக்ஸாம்பிள் கான்செப்ட்லாம்? கையை தூக்கு பார்க்கலாம். கிளாரிட்டியா இருக்கியா?
சொல்றீங்களா ஆக்சுவலா சொல்லுங்க பார்க்கலாம். கேஷ் புக் டெபிட் சைடு ரெப்ரசன்ட் புரியல. கேஷ் புக்ல டெபிட் சைடு ரெப்ரசன்ட் வாட் பேலன்ஸ்? ஃபேவரபிளா அன்ஃபேவரபிளா? ஓகே. கேஷ் புக்ல கிரெடிட் சைடு என்ன பேலன்ஸ்? அன்ஃபேவரபிள். பாஸ் புக்ல கிரெடிட் சைடா இருந்தா புரிஞ்சுச்சா? இப்ப நீங்க பாஸ்புக் அப்படியே இதே மாதிரி எக்ஸாம்பிள் நீங்க சொல்வீங்களா? எனக்கு ஆக்சுவலா குயிக்கா நீங்களே சொல்வீங்களா? ஆக்சுவலா சொல்லுங்க பார்க்கலாம். டெபிட் சைடு என்ன ரெக்கார்ட் பண்ணுவீங்க? சத்தமா சொல்லு. பேமெண்ட்ஸ். அப்ப என்ன சொல்லுவீங்க ஆக்சுவலா? இது பேரு வித்ட்ராயல்ஸ். இங்க ரெக்கார்ட் பண்ணுவீங்க ரிசிப்ட்ஸா. என்ன எழுதிங்க ஆக்சுவலா? இங்க டெபாசிட்ஸ். இது எந்த சைடு? இது எந்த சைடு? எவ்வளவு ரிசிப்ட்ஸ் வந்திருக்குன்னா 10,000 rupees ரிசிப்ட்ஸ் வந்திருக்கு. எவ்வளவு பேங்க்ல ரிசிப்ட்ஸ் வந்திருக்கு? எவ்வளவு பேமெண்ட் பண்ணணும்னா 12,000 rupees பண்ணணும். ஆனா எவ்வளவு ரிசிப்ட் தான் இருக்கு என்கிட்ட? how much I making payment? எவ்வளவு எக்ஸ்ட்ராவா பண்ற மாதிரி இருக்கு? வாயத்தோட. are we having balance in the bank? பேலன்ஸ் இல்ல. ஆனா பேலன்ஸ்னா நம்ம பேமெண்ட் பண்ண முடியுமானா பண்ண முடியும். எப்படி பண்ணுவோம்? நம்ம ஷார்ட் டர்ம் லோன் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த லோனுக்கு பேர் என்ன ஆக்சுவலா? பேங்க் ஓவர் டிராஃப்ட். வாயத்தோட. எவ்வளவு தருவாங்க ஆக்சுவலா நமக்கு அது? இப்ப டோட்டல் பண்ண போறீங்க. டோட்டல் பண்ணுங்க பார்க்கலாம். ஆக்சுவலா என்னது? வாயத்தோட. இங்க எவ்வளோ? இங்க என்ன எழுதுவீங்க? என்னன்னு போடுவீங்க? பை பேலன்ஸ். அப்ப இங்க என்ன எழுதுவீங்க ஆக்சுவலா? to balance brought down. எவ்வளவு வேல்யூ ஆக்சுவலா? are we having balance in the bank? அப்ப are we having a favorable unfavorable? இப்ப பாஸ்புக்ல பேலன்ஸ் டெபிட் சைடா கிரெடிட் சைடா? are we seeing carry down or brought down? closing or opening? சொல்லுங்க பாங்களா. அப்ப டெபிட் சைடா கிரெடிட் சைடா? அப்போ பாஸ்புக் டெபிட் சைடு ரெப்ரசன்ட். ரிப்பீட் பண்ண. ஓகேவா? கிளியரா நாட் கிளியரா? சொல்லுங்க பார்க்கலாம். கேஷ் புக் டெபிட் சைடு இண்டிகேட்ஸ். கேஷ் புக் கிரெடிட் சைடு இண்டிகேட்ஸ். பாஸ்புக் டெபிட் சைடு இண்டிகேட்ஸ். பாஸ்புக் கிரெடிட் சைடு இண்டிகேட்ஸ். ஒரே பாயிண்ட் படிச்சிருங்க எப்படியாவது. சப்போஸ் ரொம்ப அதெல்லாம் ஞாபகம் இல்ல சார், அதெல்லாம் மறக்கிற மாதிரி இருக்கு, நிறைய பாயிண்ட் நீங்க சொல்லிட்டே இருக்க மாதிரி இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா அதெல்லாம் எரேஸ் பண்ணிடுங்க. ஒரே ஒரு லைன் மட்டும் படிச்சிருங்க. கேஷ் புக் டெபிட் சைடு ரெப்ரசன்ட். அதை மட்டும் படிச்சிருங்க. கேஷ் புக் டெபிட் சைடு இண்டிகேட்ஸ். அதை மட்டும் படிங்க. கேஷ் புக் டெபிட் சைடு ஃபேவரபிளா? அப்ப கிரெடிட் சைடு என்னவா இருக்கும்? அப்ப கேஷ் புக்கு ஆப்போசிட் தான் பாஸ் புக். அப்ப இங்க ஃபேவரபிள்னா இங்க அன்ஃபேவரபிள்னா அந்த மாதிரி படிச்சுக்கோங்க. சார் எனக்கு இதுவும் மறந்து போகுது சார், இதுவும் மறந்து போகுது சார், அதுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா சார்? புரியலப்பா. ஆப்ஷன் இருக்கா? சொல்லணுமா வேண்டாமா? அதுவும் மறந்து போகுது சார், இந்த ஒரு பாயிண்ட் எனக்கு மறந்து போகுது சார், அதுக்கு ஆப்ஷன் இருக்கு, சொல்லணுமா வேண்டாமா? சொல்லணுமா? இல்ல நீங்க எது சொல்ல மாட்டீங்க என்கிட்ட. இப்போ சொல்லணுமா வேண்டாமா? வாயத்தோர. அப்பனா இருக்கானுங்க கிளாஸ்ல இதையும் படிக்க கூடாது அப்படியே ஒரு கேங்க் இருக்கு. கரெக்டா? சரி. இருந்தாலும் சப்போஸ் உனக்கு ரொம்ப மறந்து போகுது சார் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, ஏன்னா நம்ம நிறைய சாப்டர் படிக்க படிக்க சப்போஸ் மறந்து போகுதுன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க பேலன்ஸ் ஷீட்டை ஞாபகம் வச்சுக்கணும். ஞாபகம் இருக்கா இல்லையா? டே ஒன்று கத்திக்கிட்டு இருக்கேன், இதுதான் படிக்கணும், அசட் ஐட்டம்லாம் படிச்சுவா, லைப்ரரிலாம் படிச்சுவான்னு உங்களுக்கு ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? இந்த பேலன்ஸ் ஷீட்ல லயபிலிட்டிஸ் அசெட்ஸ் படிச்சிருக்கோமா? இதுல ஒரு வேர்டு சொல்லி கொடுத்துருக்கானா, கேஷ் இன் ஹேண்ட். ஞாபகம் இருக்கா இல்லையா? இன்னொன்னு சொல்லி கொடுத்துருக்கேன், கேஷ் அட் பேங்க். ஞாபகம் இருக்கா இல்லையா? கேஷ் அட் பேங்க்ல என்னப்பா மீனிங்? பேங்க்ல கேஷ் இருக்கு. கரெக்டா இல்லையா? பேங்க்ல கேஷ் இருக்கு. எஸ் நோ? அப்ப பேங்க்ல கேஷ் இருக்குன்னா தான் அசெட்ல போடுற. கரெக்டா? வாயத்தோ. பேங்க்ல கேஷ் இல்ல, லோன் எடுக்கிற. என்ன எடுக்கிற? லோன் எடுக்கிற. லோன் எடுத்தனா என்னன்னு சொல்லுவா ஆக்சுவலா? அத லோன் எடுத்தனா அது உனக்கு லயபிலிட்டியா அசெட்ஸா? நீ பைசா இல்லாம லோன் எடுக்க அப்ப என்ன சொல்ல ஆக்சுவலா? அத அதுதான் பேங்க் ஓவர் டிராஃப்ட்.
கரெக்டா இல்லையா? இதான் என்னன்னு சொல்லி கொடுக்கணும் உங்களுக்குலாம், ஷார்ட் டேர்ம் லோன் அப்படின்னு அழகா மாடர்ன் வேர்ட்ல சொல்லி தரேன். என்ன லோன் ஆக்சுவலா தராங்க? ஷார்ட் டேர்ம் லோன். ஷார்ட் டேர்ம் லோன் எங்க எழுதுறீங்க? கேஷ் அட் பேங்க். பேங்க்ல பைசா தான் எங்க எழுதுறீங்க? பாயத்தோர பேங்க்ல பைசா இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? பேங்க்ல பைசா இருந்துச்சு அதுக்கு என்ன சொல்லுவோம்? ஃபேவரபிளா அன்ஃபேவரபிளா? பேங்க்ல பைசா இல்லாம ஓவர் டிராஃப்ட் எடுத்திருந்தீங்கன்னா ரிப்பீட் பண்ண, கிளாரிட்டியா இருக்கியா? இப்ப பேங்க்ல பைசா இருந்ததா? ஃபேவரபிளா? வாயத்தோர இப்போ கேஷ் அட் பேங்க் அசெட் சைடுல தானே போட்டிருக்க. அசெட்ல இருக்கால நான் எந்த சைடு எழுதுவோம்னு சொல்லி கொடுத்தேன்? வாயத்தோர லைபிலிட்டி எந்த சைடு எழுதுவோம்னு சொல்லி கொடுத்தேன்? அப்போ கேஷ் அட் பேங்க், கேஷ் அட் அந்த மாதிரி கேஷ் அட் பேங்க் என்ன பேலன்ஸ் சொல்ற? வாயத்தோர அதுதான் சொல்றீங்க. கேஷ் புக் டெபிட் சைடுல இருந்தா நமக்கு என்ன பேலன்ஸா இருக்கு நமக்கே தெரியுது. வாயத்தோர அந்த மாதிரி அதை அட்லீஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அசெட் கேஷ் அட் பேங்க் அதே டெபிட் சைடுல இருந்தா அது ஃபேவரபிள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியுதா இல்லையா? அதே மாதிரி லயபிலிட்டி எனக்கு எக்ஸ்பென்சஸா இருக்கு, லயபிளா இருக்கு, கோயிங் டு பேயா இருக்கு. லயபிளா இருக்கனால பைசா என்கிட்ட இல்ல, அப்ப அன்ஃபேவரபிளா இருக்கு, அதனால இப்ப வந்து கிரெடிட் பேலன்ஸ். அது கேஷ் புக்கு படிக்கணும். புரியுதா இல்லையா? பாஸ் புக்கு உல்டா தான் நீங்க பண்ணிக்கணும். ஹேவ் யூ அண்டர்ஸ்டுட்? அதுக்கு ஆப்ஷன் இல்ல. ஃபர்ஸ்ட் கிளியரா இருக்கீங்களா? வாயை திறப்பீங்களா? சரி, இதெல்லாம் புரிஞ்சுச்சா பாரு. இதெல்லாம் முன்னாடி சொன்ன கான்செப்ட் புரிஞ்சுச்சா பாரு. ரெண்டும் புரியல சார், நான் தண்டமா தான் சார் இருக்க போறேன் அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த சார்ட்டே படிச்சிரு. இதான் கான்செப்ட். கிளியரா இருக்கியா? கான்செப்ட் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஒரே ரூல் அதோட முடிஞ்சிச்சு சாப்டர். கிளியரா இருக்கீங்களா? ஓகே, ஸ்ட்ராங் பண்ணிக்க போறேன். கேஷ் புக்ல டெபிட் சைடு ரெப்ரசன்ட் வாயத்தோர, கிரெடிட் சைடு ரெப்ரசன்ட் ரிப்பீட் பண்ண, பாஸ் புக்ல டெபிட் சைடு ரெப்ரசன்ட் கிரெடிட் சைடு ரெப்ரசன்ட். கிளாரிட்டியா இருக்கியா? ஒரே டைம் ஆன்சர் பண்ணுவியா? சொல்லுங்க பார்க்கலாம். கேஷ் புக் ரெப்ரசன்ட், டெபிட் சைடு ரெப்ரசன்ட், கிரெடிட் சைடு ரெப்ரசன்ட், பாஸ் புக் டெபிட் சைடு ரெப்ரசன்ட், கிரெடிட் சைடு ரெப்ரசன்ட். கிளியர் ஆயிட்டியா? இதான் கான்செப்ட் நம்பர் 1. நெக்ஸ்ட் ரூல் மட்டும் டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த ரூல் ஒண்ணுமே இல்ல, சும்மா ஒரு 1 மார்க்ல சொல்லிடுவேன். அந்த ரூலை வச்சு எக்ஸாம்பிள்ஸ் டிஸ்கஸ் பண்ண போறோம். அதெல்லாம் கொஞ்சம் டைம் ஆகும். கிளியரா இருக்கீங்களா? அதோட பிஆர்எஸ் எடுத்து லைனா போட வேண்டியதான். அது எப்படி போகணும் பிரசன்டேஷன்லாம் சொல்லி தர போறோம். கிளியரா இருக்கியா? ஓகே, சோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர். வெரி ஈஸிலி யூ கேன் ஸ்கோர் மார்க்ஸ். பிஆர்எஸ் என் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு தப்பே பண்ண மாட்டாங்க மோஸ்ட்லி. ஒன்லி திங் இஸ் பிராக்டிஸ் மட்டும் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். கிளியரா இருக்கீங்களா? ஆக்சுவலா அதெல்லாம் ஷார்ட்டா நீ ஈஸியா 10 மார்க்ஸ் எடுத்து போயிட்டே இருக்கலாம். நீ தைரியமா அதுல 10 மார்க்ஸ் வரும் சார் அப்படின்னு கான்பிடென்டா இருக்கலாம் நீங்க. ஆக்சுவலா ரொம்ப ரேர் 10 5 மார்க்ஸ் கேட்கறது. ஓகே, இதுக்கு அந்த மாதிரி கேட்டதுல ரொம்ப ரேர். சோ மோஸ்ட்லி ஈஸியா ஸ்கோர் பண்ணி போயிட்டு இருக்கலாம். புரியுதா? இதற்கு என்னெல்லாம் பார்த்தோம் டைம் ஒரு சம்ம பண்ணிக்கலாம், அப்புறம் அடுத்த பாயிண்ட் போலாம். ஓகே, சோ ரிகன்சிலேஷன் ஒரு 4 டைப் சொன்னேன். என்னென்ன டைப் சொல்லுங்க பார்க்கலாம். ரிகன்சிலேஷனோட மீனிங் புரிஞ்சிருச்சா? பாயத்தோர ரிகன்சிலேஷன் மீனிங் புரிஞ்சிருச்சா இல்லையா? ஓகே, சோ பேங்க் ரிகன்சிலேஷனோட பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? என்ன நமக்கு 2 புக் இருக்கும். என்ன புக்? கேஷ் புக் யார் ப்ரொவைட் பண்றா? பாஸ் புக் யார் ப்ரொவைட் பண்றா? அப்போ கேஷ் புக்ன்றது ஒரு பாஸ் புக்கோட ஒரு டூப்ளிகேஷன் தானே. ஏன் டூப்ளிகேஷன் சொல்றேன்? பேங்க்ல பண்ற டிரான்சாக்ஷன்ஸ் இவனும் எழுதிப்பான். கரெக்டா? ஏன் அது பண்றான் அப்படின்னு நம்ம கிராஸ் செக் பண்ணினே வருவோம். கரெக்டா? அவன் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் போறானா, ஏன் இந்த டெபாசிட் நமக்கு இன்னும் வரல, ஏன் இந்த வித்ட்ரால் இன்னும் வந்து நம்ம பேமெண்ட் பண்ணாம இருக்காங்க, அது கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம இந்த ரெகன்சிலேஷன் பண்றோம். எஸ்ஸா நோவா? அந்த ரெகன்சிலேஷன் 2 புக் இருக்கு. என்ன புக்? கேஷ் புக் இஸ் prepared by, பாஸ் புக் இஸ் prepared by. Whenever I say cash book, whether I'm representing cash transactions or bank transactions, Bayatara. I told you there are 2 points. One is concept, rule. Concept தான் டிஸ்கஸ் பண்ணிட்டேன். இனிமே கான்செப்ட் இதெல்லாம் நீங்க புரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? இது எல்லாமே நோட்ஸ்ல போட்டுருப்பேன். இப்போ நான் போட்ட எக்ஸாம்பிள்ஸ் ஆல் பாயிண்ட்ஸ் I have already done in your நோட்ஸ்ல கொடுக்க போறேன். பிரிண்ட் அவுட்டா நீ அதை பாத்துக்கோ. ஓகேவா? இப்போ சொல்ல போற கேஷ் புக் டெபிட் சைடு ரெப்ரசன்ட், ரிப்பீட் பண்ணு. கிரெடிட் சைடு ரெப்ரசன்ட், பாஸ் புக் டெபிட் சைடு ரெப்ரசன்ட், கிரெடிட் சைடு ரெப்ரசன்ட். கிளியரா இருக்கியா? பாயத்தோர பாயத்தோர. நாம இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா?
அதோட தான் ரூலை டீச் பண்ண போறேன். ஓகே, இதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க பார்க்கலாம் நோட்ல. ஃபர்ஸ்ட் இதை காப்பி பண்ண. ஓகே, கம்ப்ளீட் பண்ணிட்டு டேக் பிரேக் ஃபார் 15 minutes. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து கண்டினியூ பண்ணலாம் நம்ம.